வணக்கம். நான் டாக்டர் வணக்கம். அர்ச்சனா கேட்குறேன். நான் தமிழ் பாக்ஸ் அண்ணா இல்லை போல இருக்கேன். வருவார் டெலிஃபோன் கதைக்கிறார் வருவார். ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. வணக்கம், சொல்லுங்க. எப்படி போகுது எல்லாம்? எல்லாம் நல்ல சுகமாக போகுது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும். நான் இன்றைக்கு வேறு எங்கள்ட தமிழ் பாக்ஸ் அண்ணாவோட இன்றைக்கு நான் ஃபோன் காய்ச்சி ஒன்று கேட்க அவர் சொன்னார், அந்த ஒரு சில பேர் உங்கள்ட்ட பண உதவி கேட்கணும்னு சொல்லி கட்டுப்பணம் கட்டுறதுக்கு அப்படி ஏதாவது கேட்டவையோ இதில் யாராவது? அது தமிழ் பாக்ஸ் கதைங்க சொல்லுங்க டாக்டர். வணக்கம். என்னென்றால் ஜெகனன், அந்த நாங்கள் பின்னரம் காய்ச்ச விஷயத்தோட தெளிவாக சொல்லணும். என்னென்றா, இது வரைக்கும் ஒருத்தரையும் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணல யார் போடுறோம் யார் போடையிலேண்டு. சரியா? ரெண்டாவது 5000 ரூபா ஒரு ஆளுக்கு கட்டுப்பணம். இப்போ என்னென்றால், இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தா கூட, இப்போ உதாரணத்துக்கு தென்மராட்சி எடுத்து பார்த்தா கூட 35-40 கண்டஸ்டன்ட் போடணும் போட்டியாளர்கள். அப்படி பார்த்தா கூட தென்மராட்சிக்கு மட்டும் எங்களுக்கு 2 லட்சம் ரூபா வேணும் கட்டுப்பணத்தை நாங்களே கட்டுறேன்டா. என்றால் இப்போ சாதாரணமாக ஒரு 5000 ரூபா இல்லாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டேனும். அதால் இப்போ நான் என்னுடைய ஆக்கள்கிட்ட இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், அவைவேண்ட கட்டுப்பணத்தை இப்போ அவை ஒரு பிரேசபை உறுப்பினரோ நகரசபை உறுப்பினராக வந்துட்டோம்னா அவைக்கு மாதம் 20-30 ரூபா சம்பளம் பெறும். அப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் யாராவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு தருவினா நாங்கள் போய் பிரேசபை உறுப்பினர் ஆகலாம், நகரசபை உறுப்பினர் ஆகலாம் ஆகலாது. நாங்கள் தனியாக எங்கண்ட அந்த ஏரியாவில் 100 ஓட்டு 200 ஓட்டே காணும் ஒரு பிரேசபை உறுப்பினராக வாரத்துக்கு. அப்போ நாங்கள் தான் போய் எங்கண்ட இப்போ நான் அந்த பில்லுகள் எல்லாம் அடித்து கொடுப்போம். இது என்ன சாமான், பிரச்சார துண்டுகள் நாங்கள் சுவரில் ஒட்டுறதை நான் விரும்புகிறேன் உண்டும். பிரச்சார துண்டுகள் எல்லாத்தையும் அடித்து காட் மாதிரி எல்லாம் அடித்து கொடுப்போம். அதே தாங்கள் தான் போய் ஓட்டு எடுக்கணும். தங்கண்ட பெரிய சபையில் தாங்கள் வெள்ளணும்னா தாங்கள் தான் எடுக்கணும். அதை நான் ப்ரொமோட் பண்ணுவேன். உங்கள்ட்ட யாராவது இந்த குரூப்பில் வந்திருந்து கொண்டு எந்த கட்சி சார்பாக நீங்கள் வேறு கட்சிக்கு காசு கொடுக்குறாலே எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த கட்சி எந்த சுயேட்சை குழு சார்பாக யாராவது இதில் காசு கட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். முதல் முறையில் நான் நம்பி காசு வேண்டுங்கோன்னு விட்டு வேற ஒரு டிக்டாக் தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 89 லட்சம் ரூபா காசு பெறுமதியான காசு என்ன நடந்தேன்னு தெரியாது. அப்போ நான் இந்த முறை உங்களுக்கு ஜீரணாக்கம் அடித்து சொன்னேன், வேறு யாராவது கட்சிக்காரர் சுயேட்சையாக்க அப்புறம் நீங்கள் இதில் யாராவது ப்ரொமோட் பண்ணி அவையே நீங்கள் வழி நடத்த போகிறீங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய ஊசி கட்சி சார்பாகவோ இல்லை எந்த சுயேட்சை கட்சி சார்பாக நான் யார்கிட்டையுமே காசு வேண்ட சொல்லி ஒருத்தருடையும் சொல்லலை. நீங்கள் நான் பேர் சொல்லலை, 1-2 பேர் உங்கள்கிட்ட வேயாமன்னு சொல்லி காசு சேர்த்து தாங்கன்னு சொல்லி சொன்னவேன். அப்போ இந்த முறை அந்த வேலை ஒன்றுமே நடக்காது. நாங்கள் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் ஒன்றில் நான் எந்த கையால் போட்டு கட்டுவேன், அப்படி இல்லாட்டி போடா விடுவோம் ஒழிய. மற்றபடி நாங்கள் அந்த ஆக்கள்கிட்ட காசு வேண்டி கடைசியாக உங்களுக்கு தெரியும் தம்பிராசா உட்பட முழு பேரும் அதை சும்மா எங்களுக்கு நாங்கள் அந்த டிக்டாக்ல காசு பண்ணுறோம்னு இஷ்யூ வரபடியாக நான் யாரையுமே காசு சேர்க்கறதுக்கோ இல்லாட்டி என் சார்பாக காசு வேண்ட சொல்லுவேன் இந்த டிக்டாக்லேயோ இனிமேல் வாழ்க்கையில் சொல்ல மாட்டேன், சொல்ல போகிறதும் இல்லை. அப்படி தேவைப்பட்டால் பிறகு பார்ப்பேன். நான் இன்னும் யாழ்ப்பாணம் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற வேட்பாளர்களுடைய உண்மையான நிலைமையை பார்த்துட்டு உண்மையாகவே கஷ்டம் அதுக்கு இயலாதண்டா நான் நானே கதைச்சு அது சம்மந்தமாக நாங்கள் ஜெகனனையோட காய்ச்சி மாதிரி ஒரு 4-5 பேரை போட்டு ஒரு டீம் ஒன்றை போட்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளால அவ 4-5 பேருக்கு தெரியக்கூடிய மாதிரி அல்லது 7-8 பேரோ 10 பேரோ போட்டு ஒரு டீம் ஒன்றை போட்டு இந்த பண கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்வோமே ஒழிய தனிப்பட்ட ரீதியாக யாராவது கேட்டா நான் டாக்டரோட காய்ச்சிட்டேன் டாக்டர் வேண்ட சொன்னவர் உங்கள்கிட்ட என்று யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம். அது நான் தெளிவாக இந்த முறை சொல்லியிருக்கிறேன் ஜெகனன். எனக்கு அது மட்டும் தான் அவசரமாக சொல்ல வேண்டி இருந்தது. வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறேன்டா கேட்கலாம். ஆமாம். இது என்ன இவர் சதீஷ் அண்ணா உங்களோட கதைக்கணும்னு வந்து நிக்கிறாரு டாக்டர் கீழே கதைக்கலாமா? சதீஷ் அண்ணா கதைங்க. சதீஷ் அண்ணா டி என்ற பேர்ல நிக்கிறீங்க, கதைங்க. கதைக்கிறாரு இல்ல? ஹலோ சதீஷ் அண்ணா மைக் மியூட் போடுங்க. கதைங்க சதீஷ் அண்ணா. கேக்குதானே? கேக்குது. என்னடா மருத்துவர் இப்ப இந்த வவுனியாக்குள்ள யாரை நீங்க பொறுப்பா விட்டுக்கிறீங்க? ஒருத்தரையும் வவுனியா பொறுப்பா விடையில. இதுவரைக்கும் நான் பொறுப்பா விட்டது சாவச்சேரியில உங்களை நான் சொல்ல தேவையில்லை தானே, எல்லாருக்கும் எல்லா சனத்துக்கும் உங்களை தெரியும். உங்களையும் ஜெகதாசையும் சாவச்சேரியிலையும் பிரகாசன்னாவை பருத்ததுறையிலையும் ஒட்டுமொத்த பொறுப்பா கௌசல்யாவை முழு இதையும் ஓவராலா பார்க்க சொல்லி இருக்கிறேன் நான். அதை விட வலிகாமத்துல ஒரு தம்பி ஒரு ஆளையும், மற்றது ட்ரிங்கோவில் திருவோணமலையில் ஒரு லக்ஷ்மணன் சொல்லி தம்பி ஒரு ஆளையும்,
இதுவரையில நான் விட்டுருக்கேன். இதை தவிர வேறு யாரும் நான் பொறுப்பாக அவரிடமே விடையில. இதில் பொறுப்பாக போட்ட ஒருத்தர்கிட்டையும் நான் என்ன அவைய சொல்லல நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். நான் சொன்னால் நான் தான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். அது நாங்கள் நான் இல்லை ஒரு 5-6 பேர் சேர்ந்து முடிவெடுப்போம் அதை. என்னன்னா மருத்துவர் வந்து இப்போ வவுனியா வந்து மற்றது இந்த முல்லைத்தீவு பக்கங்கள் எல்லாம் ஒரு நீங்க பொறுப்பா விடையில தானே? இல்லை ஒருத்தரையுமே பொறுப்பா விடையில. அவ தாங்கள் ஆக்களை சேர்க்கிறண்டவே நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். சதீசன்னு நான் அங்கால நிற்க இன்னும் ஒரு 2-3 நாள் அங்கால நிற்பேன். நாங்கள் எல்லாருமா போய் அந்த இடத்துல மீட்டிங்கோட வச்சு ஆக்களை தெரிவெடுத்து அப்பவே போடுவோம். உடனே அப்பவே போடுவோம். என்னண்டா மருத்துவர் வந்து இப்போ அந்த பாண்டியங்குளம் துணுக்க அல்லாவி பிரதேச சபையில வந்து இந்த மஸ்தான்காரர் போய் கேட்டதுக்கு இதுவரை பப்ளிக்ல கதைக்கலாம் ஒரியா கேட்டுட்டு கதைங்க இல்ல கதைக்கலாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஓப்பன் நடக்க எந்த லைவ்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்ப கூட ஓபன் பண்ணி காட்டி இருக்கிறேன். அதுல எனக்கு மக்கள் அந்த மக்கள் பாண்டியங்குளம் மக்கள் துர்கா மக்கள் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இவருக்கு தான் போடுவோம் ஒருவருக்கும் போட மாட்டோம். அந்த பகுதியில ஒரு ஆள் தான் கதைக்கிறேன். அந்த பகுதியில மருத்துவர் நாங்கள் ஆக்களை சேர்க்கணும் என்று சொன்னா அப்ப அதுக்கு நாளைக்கு ஒரு நாங்கள் பயணம் ஒன்று வெளிக்கிட வேண்டி வரும். இல்ல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போவோம். நான் சொல்றேன் சதீஷன், நான் உங்களை ஏத்திட்டு போவேன். பிறகு ஏத்திட்டு போவேன். நாளைக்கு அவருக்கு நான் வாகனம் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறேன். அவர் போறதுக்கு நீங்க போகமாட்டா அவர் போகலாம் டாக்டர். சதீஷன் இருங்க, நான் வருவேன். நான் வந்தா ஒரேடியா போவோம் எல்லாரும். சரி அப்ப அதுக்கான டைம் இருந்தா சரி டாக்டர். எங்களுக்கு 19ஆம் தேதி காலமே வரைக்கும் நாங்கள் காசு பணம் கட்டுப்பணம் கட்டலாம். அப்ப நான் ஃபர்ஸ்டா திங்கக்கிழமை கட்டுப்பணத்தை கட்டிட்டு அதுக்கு பிறகு மற்ற நாடுகளில் நாங்கள் போவோம். சதீசன் நாங்கள் வாரம் மற்ற பிராசனையும் வருவார். நாங்கள் உங்க திலீபண்ண இதுல நிக்கிறார். அப்ப எல்லாருமா சேர்ந்து போவோம். அவசரப்பட தேவையில்லை. சரி எனக்கு அதே போதும். எனக்கு என்னென்ன குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட தொடர்பு எனக்கு இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடிய ஒரு நிலை இல்ல இருக்கு. ஏன்னா தெரியும். நான் கௌசல்யாட்ட சொன்னா நான் வருவேன் சொல்லுங்க என்றால் இப்ப எங்களுக்கு சஜஷன் இப்ப எங்களுக்கு ஆக்களை வெட்டுறதுதான் பிரச்சனை. ஆக்களை சேர்க்கறது இல்லை. வளமையா மற்றாருக்கு எல்லாருக்கும் ஆக்களை சேர்க்கிற பிரச்சனை இருக்கு. எனக்கு மட்டும் இப்ப இன்றைக்கு சாவச்சேரி 72 பேர் தாண்டிட்டு எனக்கு ஏற்கனவே ஜெகதாசிட்ட கணக்கு கண்டாக்கி இருக்கு. அதை விட சாவச்சேரியில இண்டிவிஜுவலா 72 பேர் தாண்டிட்டு நான் என்னண்டு இவங்களை வெட்ட போறோம்னு எனக்கே தெரியல. அதால நான் சொன்னா நான் எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். இன்னொரு மருத்துவ பிரச்சனை நெடுங்கணி பிரதேசம் இருக்குல்ல, நெடுங்கணி. ஆமாம், அது ஃபுல்லா எங்களோட முக்கியமான ஒரு பிரதேச சபை. அது நெடுங்கணி வவுனியா நகரம் கூடி நெடுங்கணி பிரதேசம் முக்கியமானது. எடுத்திருப்பீங்க. அப்புறம் அதை கலந்து ஆலோசனை செய்யுங்க. இல்லை நாங்கள் போய் சதீசனா நாங்கள் காய்ச்சி செய்வேன். நாங்கள் பர்சனலாக காய்க்க வேண்டிய விடயங்கள் தானே. நான் உங்களுக்கு ஞாயிறுகளில் அடிப்பேன், கோல் அடிப்பேன் நான் உங்களுக்கு. சரி அதுதான் நான் இப்ப ஜெகனோட காய்ச்சி கொண்டு வந்து இப்ப டாக்டர் எனக்கு வேற அடிச்சு கேட்டு கொண்டுவர் டாக்டரோட கதை கொண்டு நான் சொல்லி கொண்டிக்க நீங்க வந்துட்டீங்க இங்க. பிராசனோட ஒரு கதைங்க சதீசன்னா, பிராசனோடையும் கௌசல்யாவோடையும் கதைங்க நான் உங்களுக்கு நேரம் எடுக்கிறேன் நாளைக்கு படியே. டாக்டர் ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், நல்ல விஷயம் செய்து கொண்டு போறீங்க. நான் அங்க நீங்க அந்த வலிகாமத்துக்கு அவர் போட்ட அவர் லட்சனோட கதைச்சு நான் ஓகே அவருக்கு கொஞ்சம் உதவி தேவை இருக்கு போல டாக்டர். அவர் கொஞ்சம் ஃபுல் டைம் வேலை செய்து கொண்டிருக்கார் போல அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர். நான் போய் செய்யறேன். அது இப்ப அவசரப்பட தேவையில்லை. நான் அங்க வாரன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அதனால இப்ப அவசரப்பட்டு பதற தேவையில்லை. நான் போய் நான் நின்று செய்வேன். எனக்கு வெளியாம இல்ல, நான் பிறந்த இடம் தானே. அவர் பண்டதற்கெல்லாம் கடை வச்சிருக்கிறார், மாதகல்ல இருக்கிறார். தெரியும். ஆமாம். ஓகே. மற்றபடி வடிவா செய்யுங்க டாக்டர். எல்லாம் காலம் உங்களோட லைஃபும் பார்த்தேன், யூடியூப் லைவ். ஆமாம்ண்ணா. வடிவா செய்து கொண்டு போங்க. நிறைய இடத்தை நாங்கள் இந்த முறை பிரதேச சபையில கைப்பற்ற வேணும். ஆமாம். இல்லை எல்லா கட்சியும் சொல்லியிருக்கு. தமிழ் தேசிய கட்சியும் சொல்லியிருக்கு தாங்கள் 17 பிடிப்போம். அது எங்கட சந்திரசேகர் அமைச்சரும் சொல்லிக்கார் 17 பிடிப்ப மாட்டா. இப்ப இவங்க ஏதாவது கொஞ்சம் பிடிச்சி வச்சா நானும் பிடிக்கிறேன். டாக்டர் என்ன சொல்லுங்க. அங்க 9 நவக்கிரகம் சேர்ந்ததுல இப்ப 7 நவக்கிரமா போச்சு. இனி கடைசியில எத்தனை கூட இருக்க போதோ தெரியாது. இல்ல அது உடைஞ்சிட்டு. அது சரி உடைஞ்சிட்டு. இது இதே வடிவா நாங்க உடைக்கலாம். இல்ல இது உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. அது அங்கே கிழிஞ்சு போய் கிடக்கு. எனக்கு தெரியும். டாக்டர் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரி, அவ்வளவுதான். இல்ல சனம் இப்ப அண்ணன் நான் இன்றைக்கு மட்டும் ஜெகனண்ணாண்ட கோல் நான்
11 மணிக்கு ஃபோன் பார்த்துட்டு திருப்பி ஜெகன் அடிக்க இங்கே 1:30 பார்க்க 50 மிஸ் கால் இருந்தது புது நம்பர்ல இருந்து. சனம் எங்கன்னு பார்த்து கொண்டிருக்கு. நான் சொன்னால் அவசரப்படாங்க வேண்டாம். இப்போ எனக்கு எனக்கு இருக்கிற பெரிய தலையடி இப்போ ஆக்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. நாங்கள் போய் செய்வோம், நான் நின்று செய்வேன் நாங்கள். அதான் இப்ப இவ சதீஷ் இங்க இருக்கிறதானே திலீப் இருக்கணும். நீங்கள் எல்லாரையும் சேர்த்து மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி போட்டு தெரியும் தானே நீங்கள் எப்படி ஒரு தரையும் அந்த தண்ணாமல் எல்லாரும் சேர்ந்து என்னக்கூடியதா அடுத்த சான்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் கொடுத்து மானசபையும் வருது தானே. இப்போ பெரிய தலைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் மற்றது இது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போடக்கூடிய ஆக்களை போடுவோம். அதில் 1-2 பேரும் நாங்கள் மாநசபைக்கும் பொறுப்பாக வச்சிருப்போம். இல்லை உள்ளூராட்சி சபைக்கும் போய் மாநசபை எடுக்கலாம். நான் அங்கே போய் பார்த்து செய்கிறேன். ஜஸ்ட் நான் நீங்கள் யோசிக்காங்க, நான் கட்டாயம் படிவ செய்வேன். ஓகே டாக்டர், ஓகே. எங்கள் வெற்றி தான் நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி நன்றி அண்ணா, நன்றி, தேங்க்யூ. இன்னொரு மருத்துவர் என்னண்டா இன்னொரு பிரச்சனை உண்டு. அந்த மயக்கத்துல கிடக்குறவங்க நீங்க வந்து ஒழும்புறாங்களே, அதுக்கு காரணம் சொல்லுங்க. சரி, நான் என்ன எனக்கு பெரிய மகிழ்ச்சி மருத்துவர் என்னன்னு சொன்னா ஜெகனுக்கு வந்து அடிக்கிறேன். நான் நீங்க அவசரப்படுறேன். நிச்சயமாக எனக்கு அந்த கை கூடணும்ன்றால் என்று அவா கட்டாயம் சாவச்சேரி விழுந்து கனகாலம், சாவச்சேரி யாழ்ப்பாணம் எல்லாம் விழுந்து கனகாலம். நாங்கள் இந்த சின்ன சின்ன இடங்களுக்கு போவோம். இல்ல நான் போய் நின்று செய்வேன். என்னடா அதுக்குள்ள போய் அடிபாடு வந்துடும். அவட்டையால் இவட்டால் அப்படி இப்படின்னு பெரிய விரஜனை போய்க்கணும். உங்களுக்கு தெரியாது, நான் போனோட வச்சு படுற பாடு. 19 சார்ஜ் இருக்கு, இப்போ 69 இருந்தது. டாக்டர் நாங்கள் தான் முதல் நாங்கள் தான் முதல் காய்ச்சினால் உங்களோட என்று எல்லாரும் சொன்னா எனக்கே டவுட். இப்போ இவங்க இதுல முதல் காய்ச்சவன் யாருண்டு போன எடுத்து தான் பார்க்கணும். முதல் காய்ச்சி மட்டக்களப்பால் வந்து சாரி டாக்டர், மட்டக்களப்பால் வந்து சைன் வைக்கிறதுக்கு ஓமா உங்களை கதை கேட்டான். இல்ல நான் பாறேன். நான் வந்து அங்க முதல்ல ஜாழ்ப்பாண வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு திருவண்ணாமலை மட்டக்களப்பு நான் போய் போடுவேன். நான் அவரோட முதல்வருக்கா கதையுங்க நீங்கள். கட்டாயம் எனக்கு அவர் நம்பர் இருக்கா போடுங்க. அனுப்பி விடுறேன் இப்ப திருப்பி. சரி நான் லைவ்ல காட்டி நான் உங்களுக்கு என் வாட்ஸ்அப் எப்படின்ற தெரியும் பார்த்தேன். நல்லா இருந்தது. என்னடா மருத்துவர் இதுல உங்களுக்கு வந்து உங்களோட இந்த கூட்டத்தொடர் எப்ப முடியுது? எங்கண்ட 21ஆம் தேதி முடியுது. பட் 21ஆம் தேதி வரைக்கும் நிக்கலாது. நாளைக்கு எனக்கு நாளைக்கும் 18ஆம் தேதியும் முக்கியமா 2 மீட்டிங் இருக்கு இங்க பாராளுமன்றத்துல. நாளையான் அவ்வளவு பெருசா முக்கியத்துவம் இல்லை. அதே ஓப்பனா சொல்றேன். என்னடா அந்த இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் என்று சொல்லி அந்த ஜங்கா இருக்கிற எம்பி மேர் எல்லாரும் ஒண்டா சேர்ந்து, எதிர்கட்சியில ஜங்கா இருக்கிற எம்பி மேர் இருக்கணும் தானே. அப்ப அவை எல்லாரும் ஒண்டா சேர்ந்து ஒரு சின்ன நாங்கள் யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்க போறாங்க நாங்கள் தானே. அப்போ ஒரு இதுக்கு வருவோம்னு சொல்லி ஜீவன் தொண்டமான் கேட்டிருக்கார். அப்போ நான் சொன்னேன்னா சரி நாங்கள் நாளைக்கு மீட்டிங் கொண்டு போட்டு கதைப்போம். இது அந்த மற்ற பெரிய அரசியல்வாதிகள் நெறித்தனமான மீட்டிங் இல்லை. இது அந்த இளம்படியில் மட்டும் மீட் பண்ணி கதைக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் கொண்டு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்போ நான் சொன்னேன் ஜீவன்கிட்ட நான் நாளைக்கு ஜீவன் உங்களுக்கு தெரியும் ஜீவன் தொண்டமானன்றது மலையேற்ற பிரயத்தப்படுத்துகிற எம்பி பண்ணினவர். நாங்கள் சின்ன படியில் எல்லாம் ஒண்டா சேருவோம். அந்த எங்க சின்ன படிகளுக்கு கதைக்கிறதுக்கு டைம் தாரது பெரிய பிரச்சனையா இருக்கு பார்லிமெண்ட்ல. நாங்கள் சின்ன படியில் தான் கூட தாரையில். அப்போ நாங்கள் கதைச்ச ஒரு ஜூனியர் இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் உண்டு யங்ஸ்டர்ஸுக்கு இல்லை ஆரம்பிப்போம் கேட்டுச்சு. நம்ம இல்லை நான் நினைக்கிறேன் ஆளுங்கட்சியும் சின்ன நேரத்தில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று மிஞ்சி ஒருத்தரும் களத்தை பிடிச்சி அடி வரல. இங்கே செஸ்ஸில் இருந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம். அப்போ ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு நாளைக்கு. அதை முடிச்சு போட்டு தான் யோசிக்கணும். கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்கு. பார்த்தனும் கூட இதொண்டு செஸ் ஆடிக்கொண்டு நானும் அதுல சரியான ஒரு ஆட்டக்காரன் தான். நான் அது என்ன 22 வருஷத்துக்கு பிறகு நான் ஸ்கூல்ல இருக்க விளையாடினேன். அதுக்கப்புறம் விளையாடுறதில்ல. 22 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் திருப்பி ஒரு செஸ் போட்டு எடுத்து விளையாடி பார்த்தேன். டாக்டர் மாஜினா காலேஜில் உங்களுடைய அண்ணன் பேச்சில் அந்த 10-2 சொல்லி படித்தவர் இளவாலையில் இருக்கிறார். இந்த காலமாக ஆச்சுன்னா நீங்க விரைக்கு சந்திக்க போகணும்னு சொன்னவர் உங்க நம்பர் இருக்கு. நான் சொன்னேன் நான் இந்த நாளைக்கு வந்துடுவேர், நீங்கள் அடிச்சீங்களா சந்திக்கலாம். வார போற கதைகள் ஒன்றும் கதைக்க வேண்டாம். வார போற கதைகள் ஒன்றும் கதைக்க. ஓகே ஓகே அது சரியா இல்ல. இந்த மாதிரி ஃபிளைட்டால தானே அக்கா போறது. அதால இந்த பூனேரிக்குள்ள மறைச்சு அடிக்கிற வேலையெல்லாம் சரி வராது. கல்லெறிஞ்சா தான் உண்டு ஃபிளைட்டுக்கு. ஃபிளைட்டுக்கு அப்படி கல்லறிகிறேன். பூனாரி பக்கமும் போங்கோ. பூனாரி மன்னர் எல்லாம் இந்த மாதிரி பூனாரி போடலாண்டே ஒரு கெசட் 27ஆம் தேதிக்கு போடலாம் இவர் சொன்னவர் பிரகாசன். நான் ஒரு ஆளை கொடுத்தேன்.
நான் அவருக்கு பார்க்குறேன். நான் இப்பவும் இவங்க எலெக்ஷன் கமிஷன் மீடியா ரிலீஸ் எடுத்து பார்த்தேன்னா நான் ஒன்றும் போடுபடையில் பூனாரியும் மன்னாரும் அப்படி ஏதோ 2-3 மணி மன்னார்ல காசு கட்டிட்டாங்க வீட்டுக்காரர். ஓ பார்த்தேன் எனக்கு அது யார் முதல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை யார் முடிக்கிறேன்றா முக்கியம். அது பிரச்சனை இல்லை. மன்னார்ல இவங்களுக்கு தாராளமாக ஆக்கள் இருக்கு. மற்ற ஜெகன் ஆக்கள் தந்த ஆக்களும் இருக்கணும். நிறுத்தி விடுவோம் பேசாமல். அக்கா பெரிய செல்வாக்கானால் நான் வந்து கதைக்கிறேன் அக்கா. அங்க நான் வந்து உங்களோட அக்கா இல்ல அவர் வேற அவ நிக்க மாட்டா டாக்டர். நாங்க சும்மா சும்மா அவ அவ்வளவு செல்வாக்கானால் நான் அவ்வளவு ஹெல்ப் பண்றா பின்னால நின்று. திலீபண்ணா என்ன கதைக்கு ஒண்ணு வேண்டாம் கதைங்க. வணக்கம் டாக்டர். ஓ வணக்கம் திலீபன். நான் அங்கே வந்து கதைக்கிறேன். நீங்கள் ஜோசிக்காங்க. நான் ஃபோன் எடுக்கல கதைக்கலன்னு வந்து ஜெகனண்ணா ஃபோன் கூட நான் எடுக்கல கதைக்கிறேன். கிளிநொச்சியில 3 நாளா ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கு உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்க. இல்லை நான் அண்டை பார்லிமெண்ட்டை காய்ச்சிட்டேன். எனக்கு கோல் வந்து கௌசல்யா எடுத்து சொல்லி உடனே அங்கே இருக்கிற 2-3 பேர் கோல் எடுத்து கேட்டு விவரம் கேட்டு இப்போ இந்த 2-3 சுண்டு பிரசுரம் எனக்கு அனுப்பியிருந்தவ உடனே கதைச்சாச்சு. அப்படி அந்த கிளிநொச்சி நீங்க வரணும் மட்டும் எதிர்பார்க்குறாங்க டாக்டர். போ 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 ஓகே போ ஓகே டாக்டர். ஏதாவது கேள்வி இருக்கா? வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் சுமாரண்ணா. அவங்களுக்கு 2 மணி நேரம் டிரைவர். நான் நைட்டு டிரைவர்னா இன்றைக்கு டிரைவர்னா நேரம் அடிங்க. நான் திருப்பி அடிச்சேன்னா நினைக்கிறேன். நான் பாருங்க நான் வந்திருந்த கோல் எல்லாம் திருப்பி அடிச்சேன். நான் 50-60 கோல் வந்திருந்த ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு இல்லை. அதுக்குள்ள முடிச்சு வந்தவங்க எல்லாம் திருப்பி அடிச்சேன். நான் அவருக்கு விடிய அடிக்கிறேன் சுமார். அது அந்த நாங்கள் அண்டே சொன்ன அளவில் கதைக்க போறாரு நினைக்கிறேன் டாக்டர். நான் சொன்ன நான் கதைக்கிறேன் எடுக்கிறேன். காசு கட்ட வேணும் வந்தா இல்ல வடக்கு கிழக்கு முழுக்க கட்டுறா எக்கச்சக்கமான காசு தேவைப்படும். எவ்வளவு தேவை வரும் அதுக்கு? நானே ஒரு கண்டஸ்டனுக்கு ஒரு போட்டியாளர் ஒரு இதுக்கு நிக்கிற ஆளுக்கு 5000 ரூபா. கட்சியில நிக்கிற ஆளுக்கு நான் நினைக்கிறேன் 2000 சொச்சம். எங்களுக்கு சுயேட்சை கல்வியில் நிக்கிறபடியா 5000 ரூபா. மொத்தம் வந்து நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல மட்டும் 400-450 அதை விட கூட வரும் ஆக்கள் மொத்தம். அப்ப ஜோதிச்சு பாருங்க அதுலயே எக்கச்சக்கமான காசு வரும். அது இண்டிவிஜுவலா ஒரு ஆள் 5000 ரூபாய் போடைக்க தெரியாது. முழு பேருக்கு உள்ளுக்குள்ளால கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதை கதைச்சு நான் இதுல என்னென்ன உள்ளுக்குள்ளால கதைக்கிறதுக்கு இருக்கு அது அப்படி இல்லை. தச்சமயம் நான் போய் பாக்குறேன். எல்லாராலையும் தனித்தனியா கட்டையில்லாத ஒரு நிலைமை இருக்குமா இருந்து என்றால் நாங்கள் வந்து வேற ஏதாவது வந்து நேரம் கதைக்கிறேன். என்ன இதுல நாங்க கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல ஜெகன். நீங்க யோசிக்க தேவையில்லை. நாங்க ஒரு குரூப் சொல்லுவாங்க உங்களை வேற கதையை சொல்லி நான் இந்த ஐடென்டி கார்டு நம்பரையே சொல்றேன். 86-18-0-32-95 அந்த 5 லட்சம் ரூபாய் காசு தவிர வேற எங்கேயாவது அக்கௌண்ட்ல காசு இருந்தா தயவு செய்து என்ன டேட் கையில தாங்கடா. எங்களே தெரியும் மற்றவங்க அதை வச்சு காய்ச்சி இருப்பாங்க. எனக்கு இந்த வேணாசே எனக்கு தெரியும். இந்த அதை விட 67 லட்சம் ரூபா லோன் கட்ட கிடக்குது. அதையும் தவிர என்னோட வேற ஒன்றுமே இல்லை அக்கௌண்ட் இல்லை. எங்கேயாவது கிடந்தா எடுத்து தரலாம். அதாவது கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. இடத்த சொல்லுங்க நானே போய் வம்படியால கிளறேன். தமிழ் பாக்ஸ் இங்க வர்றது கேட்கணும் போல அந்த நினைக்கிறேன் வடமராட்சியிலே அந்த அவற்ற பேர் உங்களை எடுத்துட்டு நிலவனை ஏத்துறேன். கதைக்கில் கதையுங்க. நிலவு நேரம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. டீச்சர் கதைக்கிறேன். கொழும்பு டீச்சர். டீச்சர் எப்படி இருக்கீங்க? கனகாலம் காஜு நல்லா இருக்கிறேன் டாக்டர். நல்லா போகுது. எல்லாம் தனியா போடுவோம். சரி 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 நான் காய
ஓகே சந்தோஷம். நீங்க தொடருங்க, நான் பாக்குறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மெட்டவியோட கதையை. ஓகே ஓகே ஓகே. நிலவன் வந்துட்டாங்க. நிலவன் கதையும் டாக்டரோட ஓ ஜெகனண்ணா, நான் வந்து போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணும் வரைக்கும் எந்த பேரில் யாருக்குமே ஈவன் நான் என்னோட காசு கேட்குறனாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த முறை. இந்த பேரில் யாருக்குமே காசை வந்து கேட்டால் ஜெகனண்ணா அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. என்னென்னால் இப்போ எனக்கு கிட்டடியிலையும் ஒரு ஜெர்மனில் இருந்து ஒரு ஆங்கிலூர் ஆள் சொன்னவர், அங்கே ஜெர்மனியில் காசு 50 யூரோ படி சேர்க்கணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, இல்லை உங்களோட வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வச்சு நான் நினைக்கிறேன் முந்தி அந்த எலெக்ஷன் நேரம் யாருக்கோ போட்ட வாய்ஸ் மெசேஜோ என்னவோ தெரியல அப்படி செயற்படுதுன்னு கதையோடு வந்தது. ஆகவே நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. நாங்கள் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம். ஓ நான் வந்து ஜெகனண்ணா நான் இதுலேயே நேரம் ஓப்பனாக கேட்பேன். எங்களோட மொத்த வேட்பாளர் நம்பர் இத்தனை, அதுக்குரிய ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் படி மொத்த காசு இத்தனை, இதில் யாராவது தர விரும்புகிறாங்க தாங்க நானே வந்து கேட்பேன் கொடுக்க வைத்து. அப்படி நாங்கள் அப்படி உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம். டாக்டர்கிட்ட யாரோ கேட்கணும், காரனர்ல யாரையும் நிறுத்தி இருக்கிறீங்களோ? கார்னர் போட்டிருக்கிறோம். கார்னர்ல 2 கேம்பஸ் பாஸ் அவுட் படியில்ட்ட சொல்லியிருக்கிறேன். நாக்களை இப்போ தேர்ந்தெடுக்க சொல்லி அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் தான் பார்க்கணும். கார்னர்ல எடுத்துருக்கேன். டாக்டர் வவுனியால ஒரே பெரிய பெரிய போட்டியா கிடக்கு உங்களுக்கு. எனக்கு தெரியும் எனக்கு இந்த கௌசல்யா மாடிச்சு சொன்னது வவுனியாவில் பிரச்சனைன்னு சொல்லி. நிறைய பேரா இருக்கு, எல்லாருக்கும் ஆக்கள் இல்ல. இங்க உங்களுக்கு ஆக்கள் கூடி போய் நிக்கு. மற்றது 50,000 ரூபாய் படி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டான். மற்ற கட்சி எல்லாரும் 50,000 ரூபாய் படி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டான். அதை விட இன்னும் ஒன்று நடக்குது டாக்டர் தெரியும். 10 லட்சம் கொடுத்து வாங்கப்படுது நிக்கிறாக்களை கேள்விப்படுது. 15 வரையும் தம்பி, 10லேருந்து 15 வடமராட்சி நிக்கிறதுக்கு ஒரு காசு இல்ல நிக்கிறதுக்கு ஒரு காசு. அது என்னண்டா அப்படி யார் மிஞ்சினாலும் மிஞ்சிற ஆளுக்கு விழும் அந்த ஓட்டு. அது வந்து நிக்கிற ஆளுக்கு விழ போறது இல்ல. அப்படி யார் மிஞ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆள் ஓலவல் படிச்சால் காணும். எனக்கு அதை விட வேற ஒன்றுமே எதிர்பார்க்கிறேன். அவங்கள அப்படி செய்யறது நல்லம் தானே. அப்ப எங்களுக்கு நல்லம் உண்மையான இருப்பினும் டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர். இல்லாட்டும் காசை வேண்டி போட்டு கடைசியில உங்கள்கிட்ட வர சொல்லி நாங்கள் எங்களால் காசு இல்லாத உணர்வோட வேலை செய்வோம் உங்கள்கிட்ட வர சொல்லி. இல்ல எங்கட படியா செய்யக்கூடிய ஆக்கள் நிக்கக்கூடிய ஆக்கள். வணக்கம் வணக்கம். நிலவனோட கதைங்க. நிலவன் கதைங்க. ஓ வணக்கம் வணக்கம். ஓ டாக்டர் டாக்டர் வணக்கம் 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 அண்ணா. சதீசனே போட்டா சரி. சதீசனே தான் ரிங் பண்ணு. டாக்டர் வடமராட்சியிலே பயங்கரமான சூறாவளி பிரச்சாரம் மற்ற கட்சியாக நடக்குது. நீங்கள் சொன்ன அனைத்துமே நடக்குது. எனக்கு என்னென்னு சொன்னால் கரவட்டி நிற்கிறேன். என்னென்னா எனக்கு பெரிய உதவி என்னென்னா ஆளணி உதவி. ஆளணி என்று சொன்னால் எனக்கு ஆள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இன்றைக்கு நின்றவன் நேற்று தந்தான் ஃபோம் இன்றைக்கு கொடுக்க வேண்டான்றான். கட்டும் பிரச்சனை போய்கின்றது. இல்லை நான் அது அந்த வடவராட்சி எனக்கு தெரியும். அந்த நான் சிலது எழுதியில கதைக்கு இல்லாத அந்த போட் இல்லாதையும் போட்டு கொளுத்து பண்ணி அர்ச்சுனாவோட நின்றாண்டு எல்லாம் சில பேர் சொல்லியிருக்கணும். பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவோம் நீ நின்றாண்டு எல்லாம் இவ சொல்லியிருக்கணும். அப்படி நடந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு தெரியும் அண்ணன். ஆனால் இவ்வளோ காலத்துக்கு தான் அப்படி செய்கிறது. அது பெரிய ஆளுங்கட்சி அந்த வேலை ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. 92 காவலியில் அந்த பிரேசத்துக்கு பொறுப்பாக போட்டு அப்படி மிஞ்சினாக மிஞ்சினாக்களோட நாங்கள் பார்ப்போம். நீங்க யோசிக்காங்க. ஓ இதில் கதைச்ச டாக்டர் நீக்கிறபடியெல்லாம் பயந்து விடுவாங்க. ஓ இல்லை எனக்கு அரசாங்கம் இருக்குன்றதுக்காண்டி வாயில விருட்டல் தானே. ஆனால் சனம் சரியான அலர்ட்டா இருக்கு. நீங்க யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு கணக்க யூடியூப் பார்த்தனா அதுல சனம் சொல்லியிருக்கு அன்று அரசாங்கத்தை நம்பி போனாங்க மாற்றி போட்டோம்ண்டு. அது சனத்துக்கு காலப்போக்கில் எங்கட சனம் மொக்கன் நச்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு சனம் அது ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லும். அது பழமையான வரலாறு. அது குடும்ப ரீதியாகவே விலைக்கு வாங்கப்படினவங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்ப நாஞ்சுகள் சொன்ன அந்த 10 லட்சம் கதைகள் எல்லாம் அங்கதான் நடக்குது வடமராட்சியில. கிளிநொச்சியில கூட அப்படி நடந்தது. சின்ன சின்ன பேர் இல்ல அப்படி 10 லட்சம் கொடுத்து போராள் வந்து நாளைக்கு நான் ஒரு பிரேசபை மெம்பர் ஆக்கி விட்டா அந்த இங்க ஒரு 5 லட்சம் தந்தா களவெடுக்க தான் பாக்கும். போராக்களை விட்டுருவோம். போனா பரவாயில்ல. ஒரு ஆளின் குடும்பத்திலே இருக்கிற 20 பேரும் இல்லையா போகணும். அதுதான் பிரச்சனை. அந்த 20 பேர் சொல்லி வரைக்கணும். அவசரப்பட எலெக்ஷன் முடியத்தானே போகுது. எலெக்ஷன் நடுக இருக்காது தானே. எலெக்ஷன் முடிச்சு அடுத்த கிழமை இங்கே வரைக்கணும்.
உங்களுக்கு தெரியாத எத்தனை பேர் இன்றைக்கு கூட எனக்கு ஒரு டாக்டர் ஆள் அடித்தவர் அக்கரப்பத்தில் இருந்து அவர் சொந்த இடம் ஜாழ்ப்பாணம். டாக்டர் நாங்கள் எங்கெண்ட குடும்பம் முழுக்க உங்களுக்கு போடுறான் இருந்துட்டு இப்போ இந்த கடைசி நேரம் இளங்குமாரனுக்கு தான் போட்டு நாங்கள் டாக்டர், ஆனால் இப்போ தான் விளங்குது, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நான் பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு. அது அவ இப்போ சன்னத்துக்கு ஓரளவு விளங்குது. என்னென்றால் அவ 3 பேரும் தலையாட்டி போகும்போது நான் அவையால் அவங்களால ஒன்றும் செய்யலாது, சொல்கிறத கேட்டு சொல்ல வேண்டிய. இல்லாட்டி நான் ஜெயிலில் இருக்கிற நேரம் ஜனனைக்கும் தெரியுமா நினைக்கிறேன், அந்த நேரம் ஜெயிலில் நிற்கிற நேரம் கணக்க கஷ்டப்பட்டவ நான் என்பிபிக்கு போகிறதுக்கு. நான் ஏன் போகலேட்டா நான் சுயமாக இருந்தால் தான் சனம் சொல்கிறத நான் செய்யலாம். தினேஷ் ஏதாவது கதைக்க போறீங்களா டாக்டரோட? ஆக்கள் நிக்கிறேன் எடுக்க போறேன். தினேஷ் கிழமையில புளியாண்டி அண்ணா வந்துட்டாருங்கடா. புளியாண்டி அண்ணா கும்பிடுறோனுங்கோ கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறோமுங்கோ அப்படி மகன் அர்ச்சனா. ஓகே இருக்கிறோம் ஐயா, இருக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து நின்றாலும் எனக்கு ஒரு 15 லட்சம் எடுக்கலாமே. உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? ஆசை உங்களுக்கு ஏன் ஆசை ஆசை? ஒரு சின்ன பழகு வணக்கம் 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 வணக்கம், சொல்லுங்க அண்ணா. உங்களோட கதைக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் வந்து வாழ்க்கையில கிடைச்சது. ஒரு பிரசாதமா ஏற்றுக்கொள்ளலாம் வந்து அண்ணாவோட கதைக்கிறது. நன்றி நன்றி அப்போ, நன்றி, தேங்க்யூடா. அண்ணா என்னன்னு சொன்னா வந்து கவனமா இருக்கணும் அண்ணா. வந்து எதிரிகள் எப்பயும் வந்து நாங்கள் பலவீனமா நினைக்க கூட வந்து பலமா நினைக்கணும். நினைச்சதை நாங்கள் அதில் மீறி போய்கொண்டிருக்கலாம். வந்து அண்ணாட பாதுகாப்பு முக்கியம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாவுக்கு எதிரிகள் கூட இருக்கணும். சேர்ந்து நாங்கள் நாளைக்கு அண்ணா போல் ஒரு அண்ணாவை நாங்கள் உருவாக்குறேன்னு சொன்ன ஒரு அண்ணா போட்டார், பேர்ந்திருக்கிற அண்ணா வருதான். அதை நாங்கள் எப்பயும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய எங்களோட பொக்கிஷம். வந்து எந்த இடத்துலையும் தலை குனியாம வந்து நிமிர்ந்து நின்று கொண்டு நெஞ்ச நிமித்தி கொண்டு பேசுகிற ஒரே ஒரு ஆளுன்னு சொன்னால் வந்து எங்களோட அண்ணா தான். அந்த அண்ணாட பாதுகாப்பு முக்கியம். அதை கருத்தில் கொண்டு வந்து எல்லாரும் செயல்பட வேண்டும். வந்து நாளைக்கு அண்ணாவுக்கு ஏதாவது நடக்கும்னு சொன்னால் வந்து அது வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணி போகிற ஒரு விஷயமா இருக்கும். வந்து ஆனால் அண்ணாட பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பில் அண்ணா நீங்கள் தெய்வம், நீங்கள் பாதுகாப்பு இருக்கணும். அண்ணா வந்து உங்களோட பாதுகாப்பில் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். வந்து வேற்றின மக்களால் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கு. நானும் எல்லா சோசியல் மீடியாவையும் 2-3 நாள் கூட எனக்கே நித்திரில்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுல வந்து நான் எல்லா சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டு நிற்கிறது வந்து நித்திர இல்லாம வெளிநாட்டுக்கு கொண்டு நித்திர இல்லாம பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறது வந்து எனக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எனக்கு ஏற்படாத இடத்துல வந்து இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறேன். நான் வந்து கவனம் அண்ணா வந்து என்னுடைய நிறைய பேர் வந்து முஸ்லிமாக இருக்கணும். வந்து இருக்கணும். வந்து அதனால அவங்களும் நான் உங்களோட வேலைக்கு முன்னாடி இருந்து நான் உங்களை தூக்கி வச்சு காய்க்கிறதால என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு கொண்டு நிற்கணும். வந்து அப்படி நீங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கீங்க, பார்லிமெண்ட்ல காய்க்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்குது. அதனால வந்து வெளுத்ததெல்லாம் பாலட்டு நினைக்காமல் கொஞ்சம் தெரிந்தனே அண்ணா. வந்து அப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வந்து நீங்க எனக்கு வயசுக்கு மூத்தாள் வந்து கவனமா இருக்கணும் அண்ணா. வந்து உங்களோட நீங்கள் இருக்கணும். வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்காக உங்களோட நீங்கள் கதைக்கிறீங்க பேசுங்க எல்லாம் ஓகே தானே அண்ணா. வந்து பாதுகாப்பு ஒன்று இல்லாமல் இருக்கணும். வந்து எங்களோட தெரிந்தனே வந்து எங்களோட இனத்துக்காக வேண்டியவன் கதைக்கிறான். எங்களோட ஆயுத போராட்டம் வந்து மௌனிச்ச 2009 பிறகு வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா இல்லை. வந்து அந்த இடத்தை வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பின ஒரே ஒரு ஆள் சொன்ன வந்து நீங்கள் தான் அண்ணா. வந்து ஆகவே உங்களோட பாதுகாப்பு முக்கியம். அதுல கருத்துல கொண்டு விடயங்களை நீங்க தண்டு கொண்டு நடுவிட்டு பார்க்கணும். வந்து எதிரி எப்பயும் பலவீனமா நினைக்காதீங்க, பலமா நினைங்கோ. நினைச்சதான் நாங்கள் மேவி கொண்டு போகலாம். வந்து அண்ணா வந்து ஓகே சரியா அண்ணா? வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. சந்திரன் காய்க்கிறேன். என்னன்னு சொன்னா நான் இந்த நீங்க பாராளுமன்றத்துல காய்ச்சல் சம்பந்தமா நல்ல விஷயம் தான். நான் நீங்க பிறகு அந்த அதுக்கான தெளிவெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து என்ன சொன்னா முக்கியமா அந்த தம்பி காய்ச்ச மாதிரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த தளத்துல எல்லாத்துல போய் காய்ச்சல் இருக்கோம். என்னன்னா சில விஷயங்கள் வந்து நீங்க பாதுகாப்பு தான் டாக்டர் முக்கியம். நீங்க பாதுகாப்புக்கு யாரையாவது கொண்டு தெரிகிறது நல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு என்னன்னு சொன்னா இருக்கிற நியூஸ்கள் அது எல்லாம் பார்த்தா எங்களுக்கே பயமா கிடக்கு. என்னன்னா இனி ஒரு ஆளை உருவாக்கி எடுக்கிறவங்கள மாதிரி பாராளுமன்றத்துல போய் அடிச்சு காய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்ப அதால வந்து நீங்க காய்க்கிற மற்றவங்களை பற்றி காய்க்க தேவையில்ல டாக்டர். இனி நீங்க அந்த விஷயங்களை நீங்க விட்டுருங்க அப்படியே.
எங்கட நாட்டு சம்பந்தமா கதைங்க. அதுதான் மற்றது அந்த வவுனியால ஒரு பொடியான இந்த மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர். அது சம்பந்தமா அப்புறம் நீங்க பாருங்க ஒருக்கா. எது சம்பந்தமான நான் அதை பார்க்கல யூடியூப் ஒன்றும் எது சம்பந்தமா அது பாருங்க. மற்ற என்னென்ன சொன்னா கூட பாதுகாப்பு தான் டாக்டர் முக்கியம். ஏண்டா எங்களுக்கு நீங்கள் முக்கியம். அதால பாதுகாப்பை கருத்துல கொண்டு யாரையாவது நீங்கள் படியல் தர வழியாவது தூரடங்கு அதை நாங்கள் உள்ளுக்குள்ளால கதைப்போம். இது என்ன மிஷின் ஏதோ அதே ஒரு காய்ச்சல். அது அந்த எலக்ட்ரிக் மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் வவுனியால படியன் பள்ளிக்கூட படியன் தான் voting சிஸ்டத்துக்கு voting system. அது என்னன்னு சொன்னா வவுனியா தேர்தல் ஆணையாளர் அதுல போய் அந்த வாக்கெல்லாம் அளிச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்துல. அது சம்பந்தமா நீங்கள் ஒரு நேர கூப்பிட்டு காய்ச்சிட்டு அதை நீங்கள் வேணும்னா உங்க இதுலயும் பாராளுமன்றத்திலையும் கதைக்கலாம். நல்ல ஒரு விஷயம் டாக்டர். அப்படியான விஷயங்களா நீங்க கதைங்க. ஓகே அண்ணா, ஓகே கரெக்டாக நான் பார்க்குறேன். நன்றி டாக்டரா, நன்றி. ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணா. பாதுகாப்பு முக்கியம் டாக்டர். ஓகே நன்றி நன்றி கட்டாயம் அண்ணா. ஓகே தேங்க்யூ. தாமுழுக்க இவரெல்லாம் நித்திரே இல்லை எங்களோட சேர்ந்து. இவங்க சும்மா யாரோ புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. இல்ல நாங்க நம்பி இருக்க மாட்டோம். எம்பி என்ன சொன்னபடியா தான் நாங்களும் டக்கண்டு கொஞ்சம் இதாயிட்டோம். அடுத்தது நீதன் கதைங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் சோமா இருக்கிறேன். நீங்க? இருக்கிறோம் நல்ல சோமா இருக்கிறோம். மற்றா நீங்கள் அந்த பாராளுமன்றத்தை கதைக்கிறதான் வேறு லெவலாக கதைக்கிறீங்க. ஒரு தமிழ் எம்பி மேரும் கதைக்கிறது இல்லை, நீங்கள் கதைச்சிருக்கீங்க. ஆமாம், கோடான ஓடி நன்றி. நன்றி. ஓகே. மற்ற என்னன்னா அந்த தனியார் மருத்துவம் இருக்காங்க ஆஸ்பத்திரி, அந்த இது ட்வின்ஸு இப்போ இந்த டாக்டர் அதுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில நல்லபடியாக அதெல்லாம் இப்ப கதைக்க கூடாது. இதுல இல்லை நாங்கள் அது சம்பந்தம் கதைப்ப மாறுது. ஒரு நாளைக்கு அது சம்பந்தமாக ஒரு டாபிக் கொண்டு போட்டு கதைப்போம். அது செய்ய வேண்டிய வேலை தான். இப்போ அவசரமாக செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஆறுலாம் கதைப்போம் ஒரு நாளைக்கு. ஓகே 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 நன்றி. நன்றியா. ஓகே பான் கதைங்க. பான் கதைக்க போறீங்களா இல்லையா? கதைக்கு இல்லை போல அவரை ரக்கி விடுவோம். ஒரு கதைக்காம கண்ண நேரம் நினைக்கிறார் வைக்குவோம். அதான் நான் இப்போ மினக்கெடுவான். அடுத்த இடத்தை மடக்கி வச்சோம். இன்னைக்கு நம்ம அடுத்தாக்கள் ஏற்றுவோம். பார்த்துக்கொண்டா இப்போ இந்த அப்பஞ்சசி கதைக்கு ஒன்று நின்றது வந்தது இறங்கிட்டு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம் டாக்டர். நான் ஒரு நாளை சந்திப்பேன் டாக்டர். நான் உங்களோட பேசுதல் ஒரு மெம்பரை வந்து ஒரு தென்மாட்சியில் உங்களோட இஷ்டானது நான் டிக்டாக்ல கைக்கூடாது டாக்டர். வணக்கம் உங்களுக்கு ஒரு ஓகே அண்ணா. ஓகே நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி டாக்டர். நன்றி. பாய். இது கதைக்கத்தானே நான் ஓடி வந்தேன். நீங்களா அவசரப்பட்டு கொண்டு கரண் கதைங்க பாப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் கிளிநொச்சி டாக்டர். என் சொந்த இடம் கிளிநொச்சி. நான் கனடாவில் இருக்கிறேன். கிளிநொச்சியில் நான் உங்களோட பக்கம் தான் சார். யாரோட தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கு. நான் உறவுகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். டாக்டருக்கு தான் போடணும்ண்டு. அப்புறம் கிளிநொச்சியில் கட்டாயம் நான் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுங்க. நம்பரை எனக்கு தாங்க. நான் யாரோட தொடர்பு கொள்கிறேன். உங்களோட பாதுகாப்பு முக்கியம் டாக்டர். பாதுகாப்பு உறுதி டாக்டர். நன்றி அண்ணா. நன்றி. தேங்க்யூ. ஓகே தாங்க சொன்னால் எனக்கு அந்த கிளிநொச்சிக்கு அந்த நம்பர் இருக்கா தாங்க. கிளிநொச்சி டாக்டர் அறிவிக்கட்டு மேன் ஃபுல்லா. கிளிநொச்சி நான் 4 நாள் அறிவிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை பின்னேரத்தில் அறிவிச்சிருவேன். எடுக்கிறேன் டாக்டர். ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்ச பிறகு தான் நாங்க தரலாம் உங்களுக்கு. ஓகே அண்ணா. ஓகே ஓகே. நான் எப்பயுமே நான் கீழே கேட்டுக்கொண்டே இருப்பேன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. நம்பர் என் இன்பாக்ஸில் போடுங்க. நான் ஓகே. ஹலோ. இறக்கி விடுங்க அண்ணா. என்ன? வணக்கம். வணக்கம். நான் கனடால இருக்கிறேன். நான் எப்பயுமே உங்களை சொல்லிக் கொள்றது ஹோனபிள் டாக்டர் MPAR தான் நான் அவரே யூஸ் பண்ணுவேன். மற்றது எனக்கு இந்த அரசியல் எல்லாம் நல்ல உங்களை வந்த பிறகுதான் நான் இதுக்குள்ள திருப்பி ஒரு மூவ் வர்ற மாதிரி இருக்கு. எங்களோட அக்கா தான் முதல் உங்களை நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாவா. அவளுக்கு பின்னால நானும் பார்த்து அதுக்கு பிறகுதான் இதுல வந்தேன். நான் கனடால இருக்கிறேன். என்னண்டா நான் 2 அட்வைஸ் என்னண்டா. ஒன்று நீங்க ஒரு டேஷ் கேம் ஒன்று போடுங்க உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு. நீங்க முன்னுக்கு டேஷ் கேம் இருக்கு. லைக் ஒரு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ எவ்ரி டைம் அது ரெக்கார்ட் ஆகும். ரைட்.
ஈவன் கார்ல வந்து யாரும் தட்டிட்டு போனாலும் பவர் இல்லாத நேரமும் அது ரெக்கார்ட் வந்து சேவ் பண்ணும். மற்றது நீங்க கையில வச்சு போன் கதைச்சிட்டு போடுவீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு போன் ஹோல்டர் ஒன்று வாங்கிட்டு சரி எனக்கு அனுப்ப விருப்பம், உங்களோட அட்ரஸ் ஒன்றும் தெரியாது, பட் லைக் நான் யோசிக்கிறேன். நான் வேண்டேன், நான் நார்மல் ஸ்டாண்ட் இருக்கேன். ரியலி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு பார்க்க சேஃப் இல்லாத மாதிரி போலீஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே அண்ணா, ஓகே ஓகே, அது வாங்குங்க. ஓகே டாக்டர், நான் உங்களோட தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ஓகே டாக்டர், கதைக்கிறத கதையுங்க டாக்டர். நல்ல கேளுங்க. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். நாதன் கதைக்கிறேன். நான் வணக்கம் கதைக்கிறீங்களா? இது அட்வைஸ் அண்ட் இல்லை, ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். நீங்கள் கன காலத்துக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி வாக்குகளை நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள். உங்களோட இலக்கு இன்னும் நிறைய தூரம் பிரயாணிக்க வேண்டியிருக்கு. ஆமாம். இந்த நேரத்தில் தேவையில்லாம எதிரிகளை சேர்க்காமல் எவ்வளவுக்கு உங்களுக்கு ஆதரவை திரட்டி நீங்க முன்னேற முடியுமோ முன்னேறினா உங்களோட இலக்கு அடைகிறது இலகுவா இருக்கும், அல்லது கொஞ்சம் கூட. அதுக்கு சின்ன உதாரணம், எனக்கும் அது தெரியாது. நான் அந்த கிளிநொச்சியில ஒரு பெண்ணை பற்றி நீங்க காய்ச்சினீங்க இல்ல? அது நானும் அதுல சில இதுகள் பார்த்தேன். ஆனால் அதுல விபச்சாரி என்று மீன் பண்ணினீங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு உண்மையா தெரியாம சொல்லக்கூடாது. வீடியோ இருக்கு. அந்த வீடியோல பார்க்கலாம் தானே. சாரி டாக்டர், நீங்க கதைக்கிறது வேற, அது சம்பந்தமா வெளியில கதைக்கல. பட் அது சம்பந்தமா என்னோட வீடியோவும் இருக்கு, அதுல பிரச்சனை இல்ல. நான் தெரியாம கதைக்க மாட்டேன் தானே, ஒரு நாளுமே நான் கதைக்க மாட்டேன் தெரியாம. என்னடா நான் அப்படி நாசமாக்க மாட்டேன். அது நான் உங்களுக்கு என்ன சொல்றது, அப்படி நமக்கு என்ன கிளியரா சொல்றேன். என்னோட ஒரு வீடியோ அனுப்பின அப்புறம் நான் அதை பார்த்த அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணின அப்புறம் செய்யணும். ஓகே ஓகே, அங்க இருக்க ஆங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நன்றி நன்றி. வணக்கம் டாக்டர். டாக்டர் வணக்கம். நான் விஜயன் கேட்கிறேன். உங்களை இணைக்க பெருமையா இருக்கு டாக்டர். என்ன இவ்வளவு கால அரசியல்வாதிகள் அவங்களோட நான் பார்க்க உங்களை இருக்க பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரியா நடிக்கிறாங்க, சாதுரியமா கரெக்ட் மக்களை போய் காட்டுறாங்க. நீங்கள் பேய் காட்டுற எண்ணமோ சிந்தனையோ உங்களுக்கு இல்லை. அதால நீங்க நேரடியா காய்க்கிறதால, எல்லா விஷயத்தையும் நேரடியா காய்க்கிறதால கொஞ்சம் எதிர்ப்பும் உங்களுக்கு வருகிறது. அதை நான் பார்த்துட்டோம், நாங்கள் வெளியே தளத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர், அரசியல் உங்களுக்கு தெரியும், அரசியல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்களும் சாதுரியமா நடந்து கொள்ளணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா உங்களை என்னென்று சொல்றது, உங்களை தனிமைப்படுத்தி உங்களை அரசியல இருந்து அப்பாற்படுத்துறதுக்கு, அதுல இருந்து நீக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது. அப்ப நீங்களும் சாதுரியமா நடந்து இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அரசியல் ஒரு ஆக்களை நாங்கள் இப்ப ஒரு எம்பியா இன்னும் காண இல்லை. எல்லாரும் வந்து பொய்யும் களவும் சுத்தமாத்தமா தான் இருக்கு. நீங்கள் எல்லா விஷயத்தையும் நேர்மையா கதைக்கிறீர்கள். மற்றது இன்னொரு வேண்டுகோள் உண்டு, உங்களை வந்து சில யூடியூபரோ யாரோ வந்து கேள்வி உங்களை வந்து கோவப்படுத்தி உங்களை குழப்பி உங்களை வாயிலிருந்து கூடாத வார்த்தைகள் வர வைக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. தயவுசெய்து டாக்டர், அப்படியான இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சு நீங்கள் சாதுரியமா நடந்து கொள்ளணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்றேன். இந்த இது ஏன்னா உங்களை சிறுமப்படுத்தணும்னு முயற்சிக்கிறாங்க மற்றாக்கள். அதுல நீங்க கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கொள்றேன் டாக்டர். நன்றி. ஓகே ஓகே டாக்டர், இவ்வளவு நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். கவனம். ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர், நான் குமார். வணக்கம். நான் கிளிநொச்சி டாக்டர். நான் கிளிநொச்சியில் எத்தனையோ எலெக்ஷன் தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் டாக்டர். இப்போ நான் மலேசியாவில் இருக்கேன் டாக்டர். நான் இப்போ பக்கத்தில் இல்லாமல் இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்தால் இப்போ டாக்டர் நான் எப்படி நான் வேலை செஞ்சு கொடுப்பேன் டாக்டர். ஏலும் தான் என்னை எடுக்க பாருங்க. நான் உங்களை கட்டாயம் வந்து நான் கிளிநொச்சியில் வேலை செய்வேன் சார். கிளிநொச்சியில் நான் அரச ஊழியர் எல்லா எலெக்ஷன் எடுப்பேன் சார். நான் எல்லா எலெக்ஷனுக்கும் வேலை செஞ்சவன். நான் இன்னைக்கு வந்து மலேசியாவில் வந்து 2 வருஷமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது தான் நான் வேலை செய்வேன். குமார் இருந்தால் தெரியும் சார் டாக்டர். ரைட், ஓகே. இல்ல இவற்ற கதை விளங்க என்ன எடுக்க பாருங்கோண்டா. அது இந்த மீனிங் அவரு அங்க விசா இல்லாம கஷ்டப்படுறாரு, ஊருக்கு வர இல்லாம. அது தெரியல என்ன இல்ல, அது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டு நான் செய்யறேன். உங்களுக்கு தெரியும், இவ எங்கண்ட
வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. உங்கள்டாக்கள் இந்த சிங்கப்பூர் மற்றது அங்கே பக்கம் எல்லாம் அந்த டூரிஸ்ட் விசாவில் போய் மாட்டுப்பட்டு அவங்க அந்த கூட்டிக்கின்னு போகிறாக்கள் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வச்சு அப்படி கனவேற வச்சிருக்காங்க. சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேலை இது ஒன்றே இருக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரு எம்பெசிக்கு அடிச்சு எம்பெசி நான் அப்படி ஒன்று ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். மன்னார்லேருந்து நான் பேரூர்வல் சொல்லல, மன்னார்லேருந்து ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் போய் சிங்கப்பூரில் மாட்டுப்பட்டு இப்போ ஒரு 7 மாதமாக சாப்பாடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரூமுக்குள்ளே இருக்கிறார். பாஸ்போர்ட் எல்லாம் பறிச்சு போட்டாங்க, அடித்து கொண்டு சித்திரவதை செய்கிறாங்க. இப்போ எனக்கு கதை அந்த கதை வந்து நான் அதை வடிவேற அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இவற்றை நம்பர் ஒருக்கா எடுத்து டீட்டெயில் ஒருக்கா எடுங்க, நாளை ஹெல்ப் பண்ணிடமாட்டா பார்ப்போம். ஓகே ஓகே, அது தெரிந்தது தெரியும். அதங்களை அடிச்சு கேட்டுட்டு தான் தந்த வேலை. அப்படியா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இப்போ வெளியில் நடந்திருக்க மாட்டேங்க ஒரு நம்பிக்கை. இப்போ நான் ஒரு மினிஸ்டராக இருந்திருந்தா அது செய்வேன் பட்டண்டு. இப்போ சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்குறேன். நீ அவர் என்ன செய்கிறான்ற அவர் தான் சொல்லுவோம். அவரை தான் அந்த தந்தால தான் நாங்கள் மென்னாருக்கு அனுப்பி விட்டேன் நாங்கள் நம்பர். தெரியும் தெரியும் தெரியும், அவர் தான் தந்தவர். ஆமாம் ஆமாம். இவன் இந்த பொடியன்ற நம்பரையும் எடுத்து இல்லை கட்டாயம் டாக்டர். நான் வந்தா டாக்டர் அப்படி வேலை செய்யணும் டாக்டர். என்ன யாரு கேட்டாலும் சொல்லுவேன், குமார் எல்லா எலெக்ஷனுக்கும் வேலை செஞ்சிருக்கேன், எல்லாத்துக்கும் கிளிநொச்சியில் எல்லாத்துக்குமே வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் என்ன கூடாது போய் வேலை செஞ்சு போட்டு என்னை தூக்கி வெளியே போட்ட ஆட்கள் தான் இருக்கு. ஆனால் உங்களே மாதிரி டாக்டர் வாழ்க்கையில் நான் ஒரு பார்க்கல டாக்டர். ஏன்னா நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்க டாக்டர், அது எனக்கு நல்லா புரியுது டாக்டர். ஏன்னா அதான் நான் இங்கேருந்து சார் உங்களோட இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே நான் எங்களோட ஒய்ஃபு எல்லாம் சொல்லி போட்டு டாக்டருக்கு போட சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொல்லி போட்டு டாக்டருக்கு போடுங்க. நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் டாக்டருக்கு போடுங்க, செய்யலாம்னு சொல்லி இந்த முறை நான் உங்களுக்கு இங்கே வச்சே போட வச்சேன் டாக்டர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஒருக்கா ஜெயனா ஹெல்மெட்டாக கண்டாக்ட் பண்ணி ஒருக்கா அவருக்கு டீட்டெயில் எடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணி ஹெல்மெட்டாக பண்ணுவோம். வேட்ட நம்பர் எல்லாம் இருக்குதா? நான் எனக்கு தெரியாது, இன்றைய தான் தெரியும். வேட்ட நம்பர் எல்லாம் இருக்கு என்னட்டு. அப்போ கூட நான் காய்ச்சி பார்ப்பேன், ஒரு ஆறில் காய்ச்சி பார்ப்பேன். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். டிக்டாக்ல நிற்கிற அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். ஆமாம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பிரணவன் கதைக்கிறேன். நான் இப்போ இருக்கிறது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டில் இருக்கிறேன். ஓகே. உண்மையாகவே உங்களோட சேவைகளுக்கும், நானும் ஒரு மாவீரற்ற மகன், ஒரு மாவீரனுடைய சகோதரன் தான். நாங்களும் இந்த யுத்தம் முடிஞ்சு 16 வருடங்கள் எங்களுக்கான சரியான தலைமைகள் இல்லாமல், எங்களுக்கான சரியான தளம் இல்லாமல் தளர்ந்து கொண்டிருந்த ஒரு இனம். இன்றைக்கு உங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லது எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த உயரிய மன்றத்தில் பேச்சாற்றலோடு இன்றைக்கு எங்களோட மக்களோட பிரச்சனையை இன்றைக்கு நீங்கள் சர்வதேசம் வரையும் கொண்டு போய் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்த்திருக்கீங்கள். அப்போ நீங்கள் எங்களுக்கு வலி சேர்ப்பதால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலம் சேர்ப்பவர்களாகத்தான் இருப்போம். நிச்சயமா. நான் 2-3 தடவை டாக்டரை சந்திக்கணும், கதைக்கணும் என்று முயற்சி செய்தேன். நான் டாக்டர் முடியாமல் போயிட்டுது. பிறகு சுரேஷன் யூகே சுரேஷன்னாவோட முந்தைய கதைச்சேன் நான். அந்த தளத்துல டாக்டர் நல்லா பாட்டு பாடுவார். நிறைய உங்களை விட வயசு குறைஞ்சவர் தான். ஓகே ஓகே ஓகே. அப்ப நிச்சயமா டாக்டர், இப்ப நீங்களும் என்னென்றால் மாவட்ட ரீதியாக உங்கள் சார்ந்த ஒரு இணைப்பாளரை தெரிவு செய்து, இப்ப எங்கட மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கும் டாக்டர் நிறைய அடிப்படை பிரச்சனைகள், நிறைய தேவைகள் இருக்குது. அப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் டாக்டர் அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்லி வெறுமனே அரசியல்வாதிகளுக்கு வாக்கு பிச்சை போடுகின்ற ஒரு மனித கேடயங்களாகத்தான் பயன்படுத்தப்பட்டு நாங்கள். அப்ப நாங்கள் இப்ப என்ன பொறுத்த மட்டுக்கு டாக்டர், என்னுடைய அப்பா ஒரு மாவீரர், என்ன கனவோட என்ன இலட்சியத்தோட இந்த தேசத்தின் மீது வைத்த பற்றோட இன்றைக்கும் கல்லறையில உறங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அவற்ற கனவுகளை நாங்கள் பிள்ளைகளா நின்றுதான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்ப எங்களுக்கு நம்பர் இருக்கோ ராசா? இல்ல டாக்டர், என்ன அந்த 94 நான் 94 தேவையில தான். நீங்க லோக்கல் தானே? 77 077. ஓகே. 556. ஓகே. 99 24. சரி டாக்டர், நான் உங்களுக்கு இப்பவே என்ன ஒரு கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா நிரம்பி இப்பவே ஒரு SMS ஒன்று போட்டு விடுங்க, நான் சேவ் பண்ணி வைக்கிறேன்னா. கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர். அப்ப என்ன பொறுத்த மட்டுக்கு டாக்டர், எங்கட மாவட்டத்திலேயும் உங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தர முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்கு. கட்டாயம் நாங்கள் சேர்ந்து செய்வோம் ராசா. எனக்கு ஒரு உங்களோட நம்பர் இருக்கா போட்டு விடுங்க, நான் அடிக்கிறேன் பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே டாக்டர், ஓகே, நன்றி. சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம் டாக்டர், நான் சர்மி கதைக்கிறேன், திலீப்பிட வைஃப். வணக்கம் அம்மா. வணக்கம். அந்த கிளிநொச்சி அந்த இது கதைச்ச நீங்கள்
சந்தோஷமா நான் இன்றைக்கு மடிச்சவே இன்றைக்கு நான் சொன்னேன் இன்றைக்கு நீங்க எங்களை வர்ற மாதிரி இருந்தா வந்தாலும் வந்தா சொல்றேன்னு அப்ப இன்றைக்கு வேற கேட்டு அடிச்சு கொண்டு இருந்தவன். இல்ல கிளிநொச்சியில கணக்க பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள்ட்ட பார கண்டாக்கள் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெடியா ஃபைனலைஸ் பண்ணோம். சைசனா மேல இருக்கிற சைசனாக்கு தெரியும் கிளிநொச்சியில ஆக்கள் இருக்கணும். நீங்கள் அது உங்கள்ட்ட பார எல்லாரையுமே எடுத்து வைங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே. நாங்கள் அவைய மீட் பண்ணி செய்வோம். அடுத்தடுத்த 2-3 நாள்ல அங்க கிளிநொச்சியில நாங்க இறங்குவோம். இல்ல இவ சொல்றது மார்க்கெட் கதை சொல்றா டாக்டர். மார்க்கெட் ஓகே அது நான் அந்த மார்க்கெட்ல இருக்கிற 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி அந்த பாலிமேல நிக்கே சொன்னவன். சொன்ன அப்புறம் அவைகிட்ட ஃபுல்லா டீட்டெயிலும் எடுத்து நான் அதுல எங்களோட JK வேர்ல்டோ ஆரோரால் போட்ட வீடியோ மட்டும் பார்த்தேன்னா நான் முதலாவதாவே அந்த விஷயம் கதைச்சிட்டேன். அதை நாங்கள் ஒரு டீட்டெயிலான விஷயமா போடுவோம் இங்க பார்லிமெண்ட்ல. நான் வந்து கதைச்சிட்டு அதுல அந்த 27 போடலாம். 27/2 இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது, தொடர்ந்து இருக்கணும் ஆர்ப்பாட்டம். அப்படியா? அப்ப இன்றைக்கு நீங்கள் அங்கே வந்தா இருக்கா நேரம் அங்க ஆர்ப்பாட்டம். இப்ப இங்க கொழும்புல நிக்கிறேன். எனக்கு இப்ப பார்லிமெண்ட் இது வரவு செலவு திட்டம் தானே, அதால இப்ப கொழும்புல நிக்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் கட்டாயம் வருவேன். கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ்ல இருந்து எல்லா இடமே நான் படிச்ச இடம். நான் வருவேன், கட்டாயம் சொல்லுங்க. சொல்றேன். மற்றது உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். உங்களோட கட்டளைகளை எதிர்பார்த்து இருக்கிறோம். என்ன வேலை என்றாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். சொல்லுங்க. கட்டாயம் நான் திலீபனோட காய்க்கிறேன்மா. கட்டாயம் ஷூர். ஓகே தேங்க்யூ டாக்டர். ஓகே தேங்க்யூ. ஜெயனன் என்ன கொஞ்சம் விடுவாங்க. நான் அந்த புதுசா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன். ஒரு யூடியூப் சீரிஸ் ஒன்று போடுறேன் வெளியேண்டு. அது இனி அதை இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு தான் படுக்கணும். வீடியோ அப்லோட் பண்றேன். இங்க அப்லோட் ஆகிறா மனத்தியால கணக்காகும். ஒரு வீடியோ அப்லோட் ஆகிறேன். தொடர்ந்து போட போறீங்களா? அது தொடர்ந்து வெளியேண்டு ஒரு யூடியூப் சீரிஸ் வந்து தொடர்ந்து போடுவேன். நான் பார்த்தேன்னா இன்றைக்கு முதலாவது இதை ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இதுல நான் பலமே லைவ் தானே போடுறேன். இது ஒரு இப்போ சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவே, நான் 90ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு தானே பிறந்தேன்னா, அப்போ எனக்கு போராட்டத்தை பற்றி என்ன தெரியுமாண்டு சில பேர் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா, அப்போ எனக்கு என்ன தெரியுமான்னு இருக்க சொல்ல தானே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அது இன்றைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுவோம்னு பார்க்குறேன். எனக்கு ஒருக்கா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் தாருங்களே, நான் அடிக்கிறேன் திருப்பி. அந்த இதுல மேல வந்து நிக்கிறவையோட கதைச்சிட்டு போனீங்கன்னா பிறனா நம்பர் இருக்கா போடுங்க. அப்போ மறக்காமையா SMS. கட்டாயம் டாக்டர், கட்டாயம். சினேக் பாவும் நீலவனும் தான் நிக்கிறேன். கதையுங்க சினேக் பாவு. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சினேக் பாபு மாற்று பேர். என்னென்ன டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன வசனம் உண்டு எங்களுக்கே கடப்பேற்றுது. என்னென்னு கேட்டால், இப்போ பிறந்த உங்களுக்கு என்ன தெரியுமா கேட்குறவங்க அவ்வளோ பேரும் உங்கள்ட்ட கேட்குறவங்க வந்து இப்போ பிறந்த அதுக்கும் பிறகு உங்களுக்கும் பிறகு பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. 2004ஆம் ஆண்டு பிறந்த வழிகள் தான். சொல்லுங்க. ஆமாம். இல்லை நான் பார்த்தேன். அது நான் ஒரு வருஷமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் 86லேருந்து 87 இந்தியன் ஆர்மி வந்தது, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த உலக குடியை கொண்டு போய் இந்தியன் ஆர்மிட்ட காட்டின நாடுகள்லேருந்து ஞாபகம் இருக்கு. அப்போ அதோட அம்மா தனியாக இருந்தவ, அப்படி கணக்கு அப்பாவே சுடுறதுக்கு ஓடி தெரிஞ்சவ, அப்படி கணக்கு வரலாறுகள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லுவோம் மட்டும் பார்த்துறேன். அதான் டாக்டர். ஏன்னா இப்போ நாங்கள் பண்டாரவணியம் கால வரலாறு படிக்க நாங்கள் பண்டாரவணியம் காலத்தில் பிறந்து போட்டேன். காய்ச்சி வந்துக்கிறோம் பட்டிமன்றம். அப்படியா? நாங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிற வேண்டியது. அதுதான் நான் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு பிறகு பிறந்த ஆக்களா தான் இருக்கும். அதெல்லாம் எங்க பழைய ஞாபகங்களை மீட்டுற மாதிரி இருக்குதானே. அப்ப நானும் ஜோதிச்சேன் முந்தி பட்ட கஷ்டம் எல்லாத்தையும். அது நல்ல விஷயம், அது கரெக்டாக நல்ல விஷயம். ஆனால் அவியல் சொன்ன அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொன்னா. ஓகே, நன்றி சார். நன்றி டாக்டர். ரங்கோணம் நினைக்கிறேன் சரியா அதைச்சு போட்டு எறும்பு என்ன கேட்க போறீங்களோ? அவருக்கு நான் வணக்கம் டாக்டர். டாக்டர், உங்களோட துணிவுக்கு நான் தலை வணங்குறேன். அது முக்கியம். உங்களோட துணிவுக்கு நான் பாராட்டேன். ஆனால் இதில் வந்து முதல் வந்து ஒருத்தர் சொன்னவர் எங்களோட அண்ணா, எங்களோட தலைவரும் அடுத்தது நீங்கள் என்று சொல்லி நான் மன்னிக்கவும். நான் அதில் அவற்றை அந்த கொமெண்ட் ஒரு அதில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல என்று நான் பார்த்து பண்ணி அதுதான் அது அப்படியே ஒரு அவருக்கு சமனா இருந்து வர மாட்டோம் எங்களுக்கு. ஜெயில இருந்து யோசிக்கிறேன் நான். ஒரு 4-5 நாள் இருக்கவே இப்படி கஷ்டமா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள, அந்த குளிருக்குள்ள, அந்த இதுக்குள்ள வருஷ கணக்கா இருக்க எப்படி இருந்திருக்கு வந்து ஆரம்ப காலத்தை யோசிச்சு பாக்குறேன். 85-95 அதான் அது அவர் ஒரு புரிம்பான ஒரு மனிதன். அவரோட கொம்பை வந்தது கூட. எனிவே அது நீங்கள் டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்களா? அதை மட்டும் சொல்ல இல்ல. அதான் நான் சொன்னேன். அவற்றை துணிவுக்கு நான் தலை வணங்குறேன். அவற்றை துணிவு வந்து
அவருடைய துணிவுக்கு நான் இல்லை எங்களோட தமிழன் அப்போ இந்த தமிழ் மக்கள் ஈழத்து தமிழன் இது தலைவணங்கணும். மற்றது வந்து டாக்டர் வந்து நான் இன்னும் ஒன்று சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். மற்றாக்களை பற்றி நான் இதில் வந்து ஆலோசிக்க விரும்பல. ஆனால் இந்த யூடியூப்ல இருந்து வர இன்கம் வந்து சரியான தொகையாக வந்திருக்கு. எனக்கு நம்பர்கள் தெரியாது, உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு ரஃப் ஐடியா இருக்கலாம். சரியான தொகையான உதவிகள் வந்து இருக்கு எங்களுக்கு இந்த நாட்டுக்கு. ஆனால் எங்களோட மக்கள் வந்து இந்த வறுமையிலிருந்து எப்பொழுது வெளியால வருவினம் எவ்வளவு காலம் நீங்க நினைக்கிறீங்க அந்த வறுமையிலிருந்து வெளியால? அந்த வறுமையான ஆக்கள், ஏன்னா எங்களோட ஆக்கள் வந்து சரியான டெவலப் பண்ணிட்டோம் எங்களோட நாட்டில். இப்ப ஆனா அந்த வறுமையில இருக்கிற ஆக்கள் எப்ப அந்த வறுமையை விட்டு வரலாம்? ஏன்னா வார காசு வந்து இப்பளவுக்கு ஒரு காவாசி வரனே 2000 இருந்து வறுமையிலிருந்து வெளியே இருக்கணும். ஆனா அப்படி ஒரு படம் அங்க வேற இல்லை. உங்களோட பேர் தெரியா, நான் உண்மையா சொல்றேன். என்னண்டா, நாங்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ போடுறதோ அல்லது ஹெல்பிங் காசு அனுப்புறன்றது இந்த தலைமுறைக்கு மட்டும்தான். இப்போ நான் அந்த வெளியன்னு சொன்னேன், அந்த எங்கண்ட வெளியல் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கண்ட இப்போ உதாரணத்துக்கு என் அண்ணாண்ட மகனுக்கு இப்போ 16 வயசு என்றால் அவன் 26 வயசுக்கு பிறகு எந்த பிள்ளைக்கு காசு அனுப்புவானான்னு கேட்டால் அவர் கேள்விக்குறி. என்னென்றால் இப்போ இந்த யூடியூப்ல இந்த ஹெல்பிங் வீடியோ நான் சிலதுகள் பார்க்குறேன்னா நான் கதைக்க கூடாது என்றுட்டு இருக்கிறேன். ஏனென்றால் சில பொம்பளை பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்குறேன்னா கை கால் இல்லாத அம்மா மேர் யாரை பார்த்தா நாங்கள் தப்பண்டு உடனே கவலைப்படுவோமோ அப்படியானாக்களை தேடி வீடியோ எடுத்து போடுறது. நான் அது காய்க்கல. ஆனால் சம்மந்தப்பட்ட பிள்ளையும் ஒரு புத்தம்பது பீட்ஸ் கார் ஒன்று நினைக்கிறேன் 1,20,00,000 வேணும் அந்த கார் ஒன்று வேண்டதுக்கு. ஒரு யூடியூபராக இருந்தோண்டு 1,20,00,000 ரூபாய்க்கு யூடியூப்பால் வார வருமானத்தால் உழைச்சி வேண்டேன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் செல்லும் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் அதில் பார்க்க யோசிக்கிறேன் என்றால் நாங்கள் அப்படி வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புறதால ஒரு நாளுமே எங்களோட சனத்தை வறுமையிலேருந்து கொண்டு வரையிலாது. அப்படி நீங்கள் அனுப்பி யாருக்காவது நீங்கள் நினச்சிங்களா நான் ஒரு குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறேன், அந்த காசை ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறபடியாக வறுமையிலேருந்து வரேன். நாங்கள் உண்மையாகவே பேசிக்காக திங்க் பண்ணணும். என்றால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன சொல்கிறது, அது முதலே நான் சொன்னேன் அப்ரஹாம் லோ வந்து எங்கள்ட கம்யூனிட்டியில் இருக்கிற இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற ஏதாவது மோடை க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நீதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து எனக்கு வந்தது 93 லட்சம், கிளிநொச்சிக்கு வந்தது 20 லட்சம். அப்போ அந்த 93 லட்சத்தில் நான் முதல் ஜோதிச்சினான் இதுக்கு தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு 40 லட்சமும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு 53 லட்சமும் கொடுப்போம்ண்டு. அது இப்போ அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்புறம் அப்ரூவ் பண்ணாட்டி நான் திருப்பியும் அன்றைக்கு மீட்டிங்கில் தெளிவாக சொன்னால் அந்த வீடியோவையும் வெளியே போட சொல்லி சொன்னால் போடையில் திருப்பி சொன்னால் திருப்பி அந்த 93 லட்சத்துக்கும் நாங்கள் சாவச்சேரியிலையோ அல்லது அந்த சாவச்சேரியில் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சந்தை ஒன்றை கட்டியிருக்கணும் புத்தூர் ரோட்டில். கட்டுப்பாடு 2019ஆம் ஆண்டு பெரிய ஆரம்பரமாக திறந்து அது ஒரு என்ன சொன்னால் பொருளாதார மத்திய நிலையம் வந்து அதை அப்படியே கிடக்கு க்ளோஸ் பண்ணி அதில் 4 ஃபேக்ட்ரி மாதிரி கொண்டு வந்து போட்டு 4 ஏதாவது தோல் தொழிற்சாலையோ என்னமோ கொண்டு வந்து போட்டு அப்படி ஏதாவது செய்து ஒரு 400 பேருக்கு வேலை கொடுத்தா ஒழிய மற்றபடி நாங்கள் வந்து யூடியூப் ஹெல்பிங் வீடியோஸால் எங்களோட சமூகத்தை அப்படி தூக்கலான்னு என்றால் அது அண்டர்டாடு செலவைக்கு போயிடும். இப்போ நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது அந்த மாதத்தோட போயிடும். மன்னிக்கும் டாக்டர், உங்களை இதை கட் பண்ண உங்களுக்கு நேரம் போகுது. என்னென்னு சொன்னால் அதுதான் பணத்தை கொடுத்து எங்களோட ஆக்களை முன்னேறி விடுறது. அவைக்கு ஒரு தொழில் தான் முக்கியம். ஒரு தொழிலை கொடுத்து தான் நாங்கள் முன்னேற்றலாம். அது அவே முன்னேற்ற மாதிரி நாட்டே எங்களோட ஈழத்தையே முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உண்மையாக ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த யூடியூப்பால் இதால் தனியாக ஒரு ஆள் சேலஞ்சாக இருந்து உழைக்கிற விஷயம் வேறு. அவரை உழைச்சிட்டு நல்லா வந்து. ஆனால் இங்கேருந்து போய் இந்த இவ்வளோ 9 கோடி என்று சொல்லி அது உண்மையாக போய் 9 கோடி ஒரு ஆளுக்கு போய் சேரிக்க அது வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். நம்ம இன்பாக்ஸுக்கு வந்திருக்கேன். நான் அதில் ஒன்றும் போடையில. பட் அது உண்மை போல தான் கிடக்காது. சும்மா ஃபோட்டோஷாப்பில் செய்து அனுப்பினாங்களோ என்னமோ எனக்கு தெரியாமல் கேட்கக்கூடாது. பட் அது வந்திருக்கு அந்த இது. அதுதான் விருப்பம். பட் நான் இதை கடைசியாக என்ன சொல்லி கொடுக்கேன். நான் கிளிநொச்சியில் பிறந்தேன்னா நான் இந்த ஊர் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சாவச்சேரி. எங்கள் அம்மா அப்பா 90ஆம் ஆண்டு சாவச்சேரி கிளியப்டர் பொம்மில் 2 பேர் பிறந்தவே. உங்களுக்கு தெரியுமோ தெரியும். பட் நான் அந்த ஈழத்தில் அப்படி ஒரு ஈடுபட்டா. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி, தேங்க்யூ அண்ணா. ஓகே. மற்றது டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கீழே கேட்டிருக்கணும். நீங்கள் யாழ்ப்பாணத்து தமிழன் என்று ஏன் சொல்கிறீங்க, கிழக்கு மாகாணத்து நீங்கள் தமிழன் தானே என்று அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இனிமேல் வடகிழக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ளுங்க. மட்டும் இல்லை, நாங்கள் தமிழர்ன்றது தமிழர் தான். அதை மாற்ற இல்லாது. நான் ஏன் யாழ்ப்பாணத்து தமிழர் என்று நெடுக சொல்கிறேன் நான் என்றால் பிரதேசவாதம் இல்லை ஒரு நாளுமே. அதுக்காக நான் யாழ்ப்பாணத்தில் பிறக்கலன்னு இல்லாமல் போயிடாது. இப்போ நான் வடகிழக்கு தமிழ்னு சொன்னாலும் நான் கிழக்கில் பிறக்கலாது தானே போய் திருப்பேன். என்னடா நாங்கள் எங்களால் முடிஞ்சது வந்து வடக்கு மாகாணத்தை மட்டும்தான் எங்களால் இப்போதைக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்குது. கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஏற்கனவே என்பிபிக்கு கொடுக்காம
கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியனை நாங்கள் ஒரு 60,000 போட் போட்டு அனுப்பியிருக்கணும். இப்போ நாங்கள் போய் கிழக்கில் நின்று திருப்பி அரசியல் செய்கிறன்றது பிரதேசவாதமாக வரும். நான் இந்த முறை யோசிச்சுனா நுண்ணூராட்சி சபை தேர்தலில் கிழக்காக்களையே கிழக்கில் போடுவோம் மாட்டேன். நான் வடக்கில் இருக்கிறாக்களை கொண்டு கிழக்கில் போட மாட்டேன். இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு முனைப்பு என்று சொல்லி முந்தி கொண்டதுக்குரிய காரணமே நாங்கள் 2 பேரும் ஒரு தாயின் பிள்ளைகள்ன்றதுக்கான தான். ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது ஏனென்றால் அது இந்த தலைவர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் என்றபடியா நான் யாழ்ப்பாணத்தவன் சொல்றதுல பெருமைப்படுறேன். நான் அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். இந்த வல்வெட்டி தெரியோ என்னமோ இருக்கட்டும், நான் யாழ்ப்பாண தமிழ் என்றால் அது எங்க போனாலும் நீங்கள் எந்த உலகத்திலையும் போனாலும் நீங்கள் எந்த இடம் போய் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. மற்ற தலைவர் பிறந்த இடம் என்றால நான் அப்படி சொல்றேன். அப்படியே மற்றபடி கிழக்கில் நான் ஒரு எந்த இதுவும் இல்லை. ஐயோ எனக்கு அப்படி ஒரு இதுவும் இல்லை. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் கிழக்கில் இருக்கிறாங்க. இந்த முறை மாகாண சபையில கிழக்கில் நாங்கள் நல்ல ஆக்களை போட்டு நிப்பாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் என்ன சொன்னா அவர் அஜான் சொன்னது வந்து என்ன சொன்னா அந்த யாழ்ப்பாண தமிழன் கெத்தான் ஆள் இப்படித்தான் பிறந்து நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க சொல்லி அதை தான் சொன்னவரை தவிர நீங்கள் யாருமே வடக்கு கிழக்கு யாருமே புரிச்சு அவர் சொல்லல. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், எனக்கு இப்படித்தான் கதைப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி அவர் அந்த கதைச்சதை நீங்கள் யாருமே குறை கூடக்கூடாது கோயிலுக்குள்ளாங்கன்னு நான் சொன்ன அஜான சொன்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன்னா அந்த அவர் சொன்ன விஷயம் சொன்னால் இல்ல எனக்கு அப்படி மனசுல ஒன்றுமே இல்லையா கதைக்கல. நான் யாழ்ப்பாணத்தான் சொன்னது அவர் வடக்கு கிழக்க பிரிச்சு கதைக்கல. அண்ணா வடக்கு கிழக்கு யாருமே அவர் கதைக்கலைன்னா தமிழ் மக்கள் எல்லாரும் வடக்கு கிழக்கு மலையத்தில் இருக்க தமிழ் மக்கள் எல்லாம் ஒரே மக்கள்லாம். ஆனால் அந்த நான் யாழ்ப்பாண பிறந்தவன் சொன்னது காரணம் நான் இப்படித்தான் கதைப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னதான் அவர் சொன்னதை தவிர மற்ற தமிழர்களை யாரையும் அவர் கீழ்ப்படிஞ்சு கதைக்கல. நன்றி. இல்ல நான் அதைத்தான் சொன்னேன். நான் யாழ்ப்பாண தமிழன் முடிஞ்சால் நீங்க செய்து பாருன்னு சொன்னானே ஒழிய நீங்க நான் சுட்டு சாக்கொண்டாலும் நாங்களும் போய் யாழ்ப்பாணத்துல உயிரோட தான் இருக்கிறோம். என்ன செத்து போயில தலைவற்ற மூச்சு கதைக்க விடுறீங்களா சிவநாதன் அவர் அதோட முடியுது கதைங்கண்ணா. வணக்கம் டாக்டர். நான் சாவச்சேரியில இருந்து உங்களை பலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி போறீர்கள். வாழ்த்துக்கள். மிச்சம் நான் கீழே நின்று கேட்டுக்கொண்டு நிற்பேன். டாக்டர் நீங்க தொடக்கத்துல சொன்னதே இருக்கா முடிவுல சொல்லிவிட்டா இன்னும் இருக்கா எல்லாருக்கும். நான் திருப்பம் ஒரு ஃபைனல் நான் அங்க ஒரு மற்ற டிக்டாக்லையும் சொல்லணும். அங்கேயும் யாரும் போய் காசு வைக்கணுமோ தெரியல. என்னென்றால் எனக்காண்டி இயங்குற 2 ஒபிஷியல் இவ்வளவு காலம் நான் வெண்ணிமைந்தன் கதையை யாரோ சொல்லியிருந்தேன். எனக்கு நான் இதுவரை காலம் வெண்ணிமைந்தனை தான் ஒபிஷியல் அறிவிச்சிருக்கிறேன்னா வேற ஒருத்தர் ஒபிஷியல் அறிவிக்கணும். அதை ஒபிஷியல் அறிவிச்சதுக்கே நான் வெக்கப்படுறேன். வெண்ணிமைந்தனை சொல்லுது எனக்கு இப்ப எனக்காண்டி இயங்குறது தமிழ் பாக்ஸும் மற்றது சுரேஷன் ஆண்ட டிக்டாக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மற்றது ஒரு விடயம் என்ன அந்த வன்னிமந்தன் டிக்டாக்ல தான் என் பேரே நாசமா போனது. அதுல அந்த காசுகளை நான் ஆக்களை விரும்பின மாதிரி சேர்க்க விடுங்கன்னு சொல்லி போய் நீங்களே கேட்டு கொண்ட காசுல வேணுங்கன்னு சொல்லி அவே திட்ட தெளிவான ஐடியா. நாங்கள் இந்த முறை நொமினேஷன் கட்டுறதுக்கு ஆளுக்கு தங்கண்ட பேர்லயே 5,000 ரூபா போட சொல்லியிருக்கிறேன். இன்கேஸ் நான் போய் பார்த்து நிலைமை வேர்ஸ் அப்படி போட இல்லாத ஆக்கள் பட் நல்ல ஆக்கள் இருக்கணும் அப்படி போட இல்லாத ஆக்கள் இருக்கணும்டா பயஸ் இல்லாம ஒரு ஆளுக்கு போட சொல்லி போட்டு ஒரு ஆளுக்கு போட இல்லாம விட இல்லாது தானே. அப்போ ஒரு பயஸ் இல்லாமல் தேவைப்பட்ட நான் திருப்பி இங்கொண்ட டிக்டாக்லையும் சுரேஷனோட டிக்டாக்லையும் நான் போய் கேட்டு அதில் 2 டிக்டாக்லையும் ஒரே குரூப்லேயோ அல்லது விருப்பம் இல்லாட்டி வேறு குரூப் ஒன்லையோ வச்சு வேற காசு எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லி கணக்கு காட்டி நான் அந்த விட கட்டுப்பணங்களையும் மற்றது எங்கே அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான அந்த பணம் அடிக்கிறதோ அதோ இதோ எல்லா வேலையுமே இந்த முறை செய்வமாகவே தனிப்பட்ட ரீதியில் 6வது உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டா இப்படி டாக்டர் சொன்னவர் டாக்டருக்காண்டி காசு கேட்கிறவங்க யாருக்கும் காசு கொடுக்க பாராளுமன்றத்துல முன்னாள் போராளிகளை விடுவிக்குமாறு கேட்கட்டாம அது கனதரம் கதைச்சிட்டேன். அது சம்பந்தமா எத்தனை நேரம் கதைச்சிட்டேன். ஹர்ஷ நாணயக்காரோட பர்சனலா கண்டு கதைச்சேன் நான். அதோட இவர் யாரு எங்களுடைய அன்றகுமார் சாநாயக்கு இன்னும் நேர பார்த்து சொன்னவர் பாராளுமன்ற ஸ்பீச்சில் தாங்கள் விடுவிப்போம் அதையும் பிடிஐயும் தாங்கள் எடுப்போம்னு சொல்லி நேராக பார்த்து காய்ச்சேன். அந்த இதுகள் போட்டு நான் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. அவர்கிட்ட ஸ்பீச்சில் தெளிவாக இருக்குது தாங்கள் விடுவிப்போம் அதோட என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது உண்மை போய் இனி விடுவிப்பினமா விடுவிக்க மாட்டோமான்றது அவைய அரசியல். விடுவிச்சாலும் பிரச்சனை வரும் விடுவிக்காலும் பிரச்சனை வரும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு புத்தபிக்கு போய் மீட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று வந்தது இங்கே கொழும்பில். அப்போ அவர் ஒரு 21 மாவட்டங்களுக்கு போய் அந்த எங்களுடைய நாட்டில் இருக்கிற மத ஒற்றுமையல் சம்பந்தமாக ஒரு பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது விரைவில் பாராளுமன்றத்துக்கு அந்த விஷயம் வெளியால் வரும். அப்போ அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்றால் மட்டக்களப்பில் இருந்தும் மற்றது அம்பாறையில் திருவோணமலையில் இருந்தும் யாழ்ப்பாணத்தில் இருந்தும்
இருக்கிற தமிழ் மக்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, தங்களுடைய சகோதரர்கள் வந்து சிறையில் இருக்கணும், விடுவிக்க சொல்லுங்க, அது மட்டும் காணுமண்டு. அதைத்தான் நான் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு வாசிச்சும் காட்டினவர். அவர் புத்தகிக்கா இருந்தும் மக்களோட கோரிக்கை என்னன்றதை அவர் அதில் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாசித்து காட்டினார். எனக்கு அது சரியான சந்தோஷம். ஏனென்றால் பௌத்த மதம் கூட இப்போ நாங்கள் உண்மையாகவே அடிபட்டது 30 வருஷம் வந்து சிங்கள மக்களுக்காண்டியோ இல்லாட்டி பௌத்த மதத்துக்காண்டியோ எதிராக இல்லை. நாங்கள் அடிபட்டது வந்து எங்களுடைய அரசாங்கத்தின் பேரினவாத கொள்கைகளுக்காண்டி தான் நாங்கள் அடிபட்டுனாங்க. ஆனால் இப்போ காலம் போக போக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம். இப்போ கூட பாராளுமன்றத்தில் இருக்கிற வேலை செய்கிறாக்கள் இருந்து எம்பி மேல இருந்து எல்லாருக்கும் என்ன அவ்வளோ விருப்பம். ஏன்னா நான் நேரம் எல்லா விஷயத்தையும் காய்க்கிறேன். நான் ஒழிச்சு அங்கே டீல் அடிச்சு இங்கே டீல் அடிச்சு காய்க்கிறேன். அந்த நேரம் பேசிவிட்டு போறனால என்பிபியில இருந்து எஸ்ஜேபி கட்சின்னு சொல்றது யாரு சஜித் பிரேமதாசன் கட்சியில இருந்து மற்ற கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே என்ன விருப்பம் என்னென்றால் அவன் விஷயத்தை நேர கதைப்பான், ஒழிச்சிட்டு கேம் அடிக்க மாட்டான் ஒரு இமேஜ். நான் எனக்கு இந்த ஒரிஜினல் குணம் அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் காலங்காலமா போக தெரிஞ்சிருக்குது. அவங்க எத்தனையோ அமைச்சர்மார் வந்து என்னோட சாப்பிடைக்கு வந்திருந்து கதைக்கிறவே அப்பன் எங்களோட சண்டை பிடிக்காத நாங்கள் சமாளிச்சு போவோம்ண்டு. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முக்கியமாக எஸ்ஜேபியும் என்பிபியும் அந்த என்னோட கேட்டது நான் சொன்னால் சமாளிச்சு போவோம். பட் போட்டி தான், பொறாமப்பட தேவையில்லை, ஆளுக்கு வெட்ட தேவையில்லை. பட் போட்டியாக இருக்கட்டும்னு சொல்லி அதால் நான் நினைக்கிறேன், நீ வர்ற காலத்தில் இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் பிரச்சனைன்றது தொடர்ந்து இருக்கான்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இது ஜெகனன்னா இந்த ஒரு விஷயம் கவனமாக இருக்கும். அந்த காசு விஷயத்தில் யாராவது இங்கே ஏறி கேட்டாலோ அல்லது வேறு ஆக்களுக்களால் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி கேட்டாலோ, நான் வந்து இந்த குரூப்பில் இவ்வளவு காசு தேவைப்படுது, இத்தனை பேருக்கு கட்டை இருக்குது, இதான் ஃபுல் லிஸ்ட்ன்னு சொல்லி ஆட்டியாவது காசு கேட்டால் ஒழிய மற்றபடி யாருக்குமே காசு அனுப்ப தேவையில்லை. நீங்க அனுப்புறதை நான் பிளாக் பண்ண மாட்டேன். இந்த பேரால நாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் யாருக்கும் உங்களோட இது இல்லாமல். ஜெகன் கதைங்க டாக்டர் நானும் கேள்வி பண்ணேன் உங்களோட பேரை சொல்லி. டாக்டர் வந்து நான் உங்களோட ஒரு பிரதிநிதியா இருக்க தென்மராட்சியில நான் டாக்டர் ஓகே நான் என்ன இதெல்லாம் ஓகே டாக்டர் நானும் கேள்வி பண்ணேன் உங்களோட பேரை சொல்லி அங்க நிறைய காசு ஏத்தன்னு சொல்லி அதை நீங்க வெளியில எடுக்க முடியாத வன்னிமேந்தன் சேர்த்த காசுகளை உங்களோட பேரை யூஸ் பண்ணி அது அந்த பாட்டு அடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4000 யூரோ சேர்த்திருக்கார் அவர். அந்த முதல்ல அப்படி 3-4 பாட்டு அடிச்சிருக்கிறார். அது இல்லாம எனக்கு தெரியும். நான் என்ன செய்யறேன் எனக்கே தெரியாது. அப்ப 3வது 2வது பாட்டு வரும் வரைக்கும் எனக்கு அப்படி பாட்டு வருதுன்னு தெரியாது. அது ஒரு பிசினஸா செய்திருக்கீங்க. என்ன செய்யறாங்க எங்க போய் இதுல போய் தோன்றேன்னு சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்துல டாக்டர் அது மக்கள் கொடுத்தது. ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. அதுதான் மிஸ்யூஸ் பண்ணி இப்ப டாய்லெட் கட்டி கொண்டு இருக்கிறார் ஒரு கிளிநொச்சியிலையும். நான் என்ன செய்யறேன் நல்ல சனத்துக்கு போனா ஓகே நல்ல விதமா. ஆனால் எத்தனையோ பேர் எனக்கு அடி சொல்லிக்கிறேன் கனடால இருந்து பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் டாய்லெட் கட்டே இல்ல நாங்களே இல்ல பிடிச்சு கொடுத்தது மற்ற கிளப்ல கட்டாத டாய்லெட்டுக்கு மேல பூசி போட்டு உண்மையாவே நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம். அத்திவாரம் இல்லாம மற்ற சும்மா விழுகிற சுகத்துக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு டாய்லெட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டினேன்னு காட்டினது எனக்கு சனம் உழைக்கலாம் நான் யோசிக்கல. தமிழ் பாக்ஸ் உஷாந்தம் விரும்புறாரு எடுக்க போறீங்களா? டாக்டர் ரங்கோன் பண்றாரு இல்ல தமிழ் உஷாந்தனா இல்ல 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 அவர் இல்ல டாக்டருக்கு நேரம் காணாது. நீங்கள் கடைசி ஏத்தி விடுங்க உசாந்தனை. இது யார இல்ல இல்ல வர அரே அது ரக்கி போட்டு உசாந்தனை ஏத்துங்க. எங்க உசாந்தனையே காணு நிக்கிறாரு. ரிக்வெஸ்ட் அமத்துங்க. கொடுத்தா தானே நானே ஏத்துறது. உசாந்தனை அமத்துங்க ரிக்வெஸ்ட். நான் வந்துட்டேன். ஹலோ வணக்கம். வணக்கம். நம்புங்கள் நம்பி நடக்காதீர்கள் டாக்டர். இதுதான் என்னால் சொல்லக்கூடிய விஷயம். பாராளுமன்றத்திலேயா இருக்கட்டும் என்ன பிரச்சனை சொன்னால் சிரிப்பார்கள், ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லுவார்கள், ஆலோசித்து பயன்படுங்க. நம்புங்கள் நம்பி நடக்காதீர்கள். இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நன்றி சரி நன்றி டாக்டர். பூனேரிக்கு அந்த கதைக்கு ரங்கிட்டார். ஓகேயா சரி டாக்டர் ரங்கட்டும். என்ன டாக்டருக்கு நேரம் காணாது இல்லை? அடுத்த முறை பாரன் உங்களுக்கு நேரம் காணாது. நாங்கள் குழப்ப விரும்பல. அது கனவேற ஒரு கேள்வி கேட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லி சொல்லுங்க. சங்கவி பற்றி சொல்லுங்க. ஐயோ நான் ஒரு அவதூறும் பரப்பல. அந்த பிள்ளைன்ற வீடியோ போய் பார்த்தேன். நான் அதுல எம்பி ஷேர் பண்ணி இருக்கிறாரு கௌசல்யா பற்றியும். அதுக்கு ஒரு பதில் நான் தெளிவா எந்த யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த பிள்ளைக்குரிய பதில்
ஓகே மற்ற அந்த பிள்ளை யோசிக்குது, நான் தான் இவங்கள என்ன ஊழல் அனுப்பி அணி அது வன்னி ஊழல் அனுப்பி அணி வன்னியை நான் தான் நடத்துறேன்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு அக்யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு தான் நான் இந்த மெசஞ்சரில் இருக்கிற இதை கூட போட்டு காட்டினான். பிள்ளை இதில் மெசஞ்சரில் இவ்வளோ தான் இருக்குது. நான் ஜெகனா சரியான ஃப்ராங்க், நீங்கள் வேறு என்ன சொல்லியும் உடைக்கலாம், ஆனால் நீங்கள் நான் கள்ளனன்று சொல்லி வாழ்க்கையில ஒரு இதுவும் உடைக்கலாது. வேணுமெண்டா நீங்கள் என்ன வேணுமென்று சொல்லி யாரும் என்னென்ன அவதூறு பரப்பலாம். நான் அது சரியான ஃப்ராங்க். இப்போ வேணுமென்றால் நான் இவன் ஜெயிலுக்குள்ள போய்க்கலை 4 ஃபோனையும் கௌசல்யாட்ட கொடுத்துட்டு தான் போனேன். இது பேரமாண்டு இப்போ நான் ஏதாவது பிள்ளையானவன்டா ஃபுல் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு தான் போனேன். பிள்ளையானவன்டா கோடி காசு இருந்தால் பெஸ்ட் வீடியோ அது நல்ல யூடியூப் உண்டியா யூடியூப் ஆன்லைன்ல போட்டுக்கிறது சூப்பரா இருக்கு. நன்றி. நல்ல விளக்கம். யாராவது கதைக்கு ஒண்ணு வேண்டாம், கதைச்சிட்டு விட்டுடுங்க, மேல நிக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் உங்களை இதை பார்த்து நான் அந்த அவன் ஜெர்னலிஸ்ட் சம்பந்தமா தான் அந்த விளக்கம் காணுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாதுகாப்பா இருந்தால் எல்லாம் இப்படியே கொண்டு அந்த பிள்ளை தான் அப்படி போட்டது இவங்க போட்டது பிள்ளையண்டா அது எனக்கு அப்படி போட்டது பிள்ளையண்டே தான் அவன் அனுப்பினா நான் சேலஞ்ச் பண்ணி இருக்கிறேன். அதோட அவன் வன்னி ஊழல் அனுப்பி வன்னி அணியோ அது வந்து தாங்களும் வழி இருக்கிறாங்க. தாங்க சொன்னது பிள்ளையண்டா தாங்களே தங்களோட ஃபேஸ்புக் பேஜை மூடிட்டு போகிறோம்ண்டு. அப்போ ஏதாவது ஒன்று தந்தா நான் வந்து ஆனந்த விஜயபாலோட கதைச்சு அந்த ப்ரொஃபைலை நான் தூக்கி காட்டுறேன். அது யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் நான் அந்த ப்ரொஃபைலை பிளாக் பண்ணி எடுத்து காட்டுறேன் என்னாலேயே எனக்கு கதைக்கு. ஆனால் அது இப்போ அவங்க போட்டிருக்கிற பல விடயங்களை நான் பார்க்கல நடக்கிற மாதிரியோன்ற ஒரு இது ஐயப்பாடு இருக்கு. சனத்தின் கமெண்ட்டுகளையும் இதுகளையும் பார்க்க மற்ற இப்படியான ஒன்று இருக்கிறதுல நாங்கள் ஒரு நாளுமே அந்த சரியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த முள்ளாலாம் எடுக்கணும்ண்டு இந்த ஆன்லைன் பேசிஸில் வர வந்து அவதூறு இல்லாதையும் அது ஆன்லைன் பேசிஸ்லாம் எடுக்கணும், வேறு வழி இல்லை. இதில் நாங்கள் போலீஸில் வழக்கில் போட்டால் போலீஸ்காரர் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டு பேசாமல் இருப்பாங்க. முள்ளால் தான் குத்தணும், கண்ணுக்கு கண் ஐ டு ஐன்ற மாதிரி அவங்க போட்டு கொண்டுருக்காங்க. எனக்கு அதில் 100ல் 80% உடம்படிக்கை இருக்கு. இன்றைக்கு என்ன பற்றி போடுறாங்க இல்ல அது நம்பிக்கையான தளம் தானே டாக்டர், பிரச்சனை தானே. அதில் யாரோ இன்றைக்கு பார்த்தேன் நான் டிக்டாக்ல, நான் ஜெகனேண்ட டிக்டாக் தமிழ் பாக்ஸை சர்ச் பண்ணிக்கல இடைக்குள்ள ஒன்று வந்துச்சு. அதில் எங்கள்ட மூத்தண்ணாண்ட படம் போடல, 2வது ரவுராமன்ற படம் போட்டு, 4வது கண்ணாண்ட படத்தையும் போட்டு, 3வது போடல, மற்றது 3வது மகன் அறிவன்பனையும் போட்டு இவதான் இந்த ஊழல் அனுப்பி வன்னிய ஊழல் எதிர்ப்பு அணி வன்னிய செய்யணும். அப்ப இவ 3 பேருக்கும் வந்து அனுப்பி போட்டு சொன்னான் உங்களை எப்படியும் ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க போலோடாக்கு, அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகும். இல்ல யாரோ யோசிக்குது நான் தான் அதை போடுறேன், நான் போடுறேன்டான்னா நான் எந்த ப்ரொஃபைல்ல நான் நேர போடுவேன். வழக்கு வந்து அவரட்டுமெண்டு எனக்கு இப்படி எல்லாம் கள்ள ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி போட வேண்டிய எந்த தேவையும் இல்லை எனக்கு. நான் என் சொந்த ப்ரொஃபைலில் போடுவேன். நான் அவரோட கல்லு தீர்மானிச்சா அது குத்தி முறிஞ்சாலும் சரி, வெட்டுப்பட்டாலும் சரி, சுடுபட்டாலும் சரி, எனக்கு இப்படி ப்ரொஃபைலில் கல்ல மேலாம் எழுதி போட வேண்டிய தேவையில்லைன்னு. அந்த பிள்ளை சங்கவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரியான கவலை, பொம்பளை பிள்ளை. பட் அவ என்ன இழுத்தும் கௌசல்யாவையும் இழுத்து சும்மா அந்த வியூஸ் கூடட்டு வீடியோ போட்டு வச்சிருக்கிறேன். அங்கதான் பிசைனது. ஓகே ரங்கப்புற டார்வின் என்ன கேட்கணுமா ரங்கப்புறா? இல்லை வணக்கம் டாக்டர். எனக்கு நெட்வொர்க் பிரச்சனையால கதைக்கெல்லாம் போயிட்டு நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் டாக்டர். நன்றி. ஓகே டாக்டர், நீங்கள் வந்து ரங்குங்க, உங்களுக்கு வேலை இருந்தா. தேங்க்யூ.